Chapter 10 Tax Invoice, Credit Note, Debit Note. சரியா? ஆக்சுவலி இந்த சாப்டர் ஃபுல்லாகவே வந்து நம்ம இது வரைக்கும் மீதி சாப்டர்லாம் பார்த்தோம்ல, அதோட ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதுலேருந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக இது என்னன்றது நமக்கு எல்லாருமே தெரியும். ஸோ எடுத்தோன்னா வந்து பார்த்தோன்னா வந்து சாப்டர் ஓவர் வியூ இருக்கா, அதை இன்வாய்ஸ்னு கொடுத்து பைஃபர்கேஷன் கொடுத்துருக்காங்கல்ல. இன்வாய்ஸ்னு கொடுத்து இன்வாய்ஸ் என்னென்ன வருதுன்னா வந்து ரிவைஸ்டு இன்வாய்ஸு, கன்சாலிடேட் இன்வாய்ஸு, பில் ஆஃப் சப்ளை, ரெசிப்ட் வச்சர், பேமெண்ட் வச்சர், ரீஃபண்ட் வச்சர், அதுக்கப்புறம் டெலிவரி சார்ட்டு இத்தனை இது இருக்குது. இது எல்லாமே வந்து இன்வாய்ஸ்குள்ளே தான் இன்க்ளூட் ஆகும். சேம் டைம் வந்து கிரெடிட் நோட், டெபிட் நோட் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொஹிபிஷன் ஆஃப் அன்ஆத்தரைஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ், அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் டு பி இண்டிகேட்டட் இன் டேக்ஸ் இன்வாய்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ். இதெல்லாம் தான் மேஜர் ஹெட்டிங்ஸ். இதுக்குள்ளே வந்து நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எடுத்தோம் இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க. An invoice is a commercial instrument issued by supplier of a goods or services to a recipient. It identifies both the parties involved, a list and describes the goods, services supplied, quantify the items sold, show the date of shipment and mode of transport, price, discount if any, and the delivery and payment terms. So, generally invoice என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து இன்வாய்ஸ்னா என்ன, சப்ளையர் வந்து ரெசிபியன்ட் கொடுக்குற ஒரு டாக்குமெண்ட், டேட் இருக்கும், எவ்வளோ அமௌண்ட்ன்ற மாதிரி இருக்கும், என்ன குட்ஸ்ன்ற மாதிரி இருக்கும், எப்போ பண்ணணுன்ற மாதிரி இருக்கும், கூட வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்ற மாதிரி எல்லாமே வந்து இன்வாய்ஸில் வந்து நம்ம ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க. Invoice is a very crucial aspect of ensuring tax compliance under indirect taxation system. In order to ensure transparency, issuance of invoice for every taxable transaction is prerequisite. In case of supply of goods or provision of services, invoice is raised by the supplier of such goods or services to the recipient of the same. The tax invoice acts as a document evidencing the payment of the value of goods or services, or both, also the tax portion in the same. In certain cases, invoice serves a demand for payment and becomes a document of title when paid in full. ஜென்ரலாக வந்து ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இன்வாய்ஸோட ரோல் வந்து கொஞ்சம் குரூசியரான ரோலாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் எல்லா ரிட்டர்ன்ஸுமே வந்து இன்வாய்ஸ் பேஸ் பண்ணது தான். பேமெண்ட்ல இருந்து, டேக்ஸ் அமௌண்ட்ல இருந்து எல்லாமே வந்து இன்வாய்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அண்ட் இதை தான் வந்து நம்ம ஒரு மேஜர் எவிடன்ஸாக வச்சு நம்ம எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து வெரிஃபை வேற பண்ணுறோமா. ஸோ வந்து அண்டர் ஜிஎஸ்டி ரிஜியன் இன்வாய்ஸ் அப்படி இல்லைன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் ரெண்டு நாளுமே எதை மீன் பண்ணுதுன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் ரெஃபர் டு இன் செக்ஷன் 31 மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். இட் நாட் ஒன்லி எவிடன்ஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் சர்வீசஸ் பட் இஸ் ஆல்சோ எசென்ஷியல் டாக்குமெண்ட் ஃபார் தி ரெசிபியன்ட் டு அவைல் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். ஸோ வந்து அது ஒரு இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட்டை தவிர ரெசிபியன்ட் வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஐடிசி வந்து கிளைம் பண்ணியிருக்க முடியும். இன்வாய்ஸ் இல்லைனா ஐடிசி கிளைம் பண்ண முடியுமா? முடியாது. ஐடிசி சாப்டர்லேயே பார்த்துருப்போம் கண்டிஷன்ஸில். ஸோ இன்வாய்ஸ் வந்து ரெசிபியனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னு பார்த்தோன்னா ஐடிசி கிளைம் பண்ணுறதுக்கு. A registered person cannot avail input tax credit unless he is in possession of a tax invoice or debit note. In case out அந்த invoice இல்ல அப்படின்னா அவரால் ITC claim பண்ணிக்க முடியாது. The provisions relating to tax invoice, credit note, debit note contained in Chapter 7 Tax Invoice, Credit and Debit Notes of Central Goods and Service Tax Rules. State GST laws also prescribe identical provisions. Okay, just சும்மா ஜெனரல் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை விட்டுருங்க. டெஃபினிஷன்ஸ் வந்தீங்கன்னா கிரெடிட் நோட்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக, issued by a registered person. அதே மாதிரி டெபிட் நோட்னாலும் issued by a registered person. ஆனால் ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சிச்சுவேஷனில் கொடுக்கறது. கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சேம் ஃபார் சர்வீஸ் டாக்குமெண்ட்னா எனக்கு தெரியும், எக்ஸாம் சப்ளை தெரியும், இன்வாய்ஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ் தெரியும், குவார்டர் தெரியும், ரிட்டர்ன் தெரியும், அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்களா? டாக்ஸ் இன்வாய்ஸஸில் வந்து பார்த்தோன்னா நான் அப்படியே ஜென்ரலாக இந்த ப்ரொவிஷன் இருக்குல்ல, இது அப்படியே டேரக்டாக அனாலிசிஸில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா பிகாஸ் 2 டைம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் எல்லா டைமும். இது வந்து பேசிக்கானது தான். இது 2 டைம் பார்க்கணுன்ற மாதிரி அவசியம் இல்லை. சிங்கிள் டைம் பார்த்தாலே போதும். டேட்டா அனாலிசிஸ் வந்தோம்னா the provisions relating to tax invoice are provided under section 31 of CGST Act as well as chapter 6. ஓகே, இந்த சாப்டர்ல வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் பத்தி சொல்லியிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. டாக்ஸ் இன்வாய்ஸ் வந்து என்ன பண்றாங்க, issued by a supplier of taxable goods or taxable services. கரெக்டா? ஸோ டாக்ஸ் இன்வாய்ஸ் வந்து சப்ளையர் தான் இஷ்யூ பண்றாரு. A tax invoice shall be issued by a registered person supplying taxable goods or taxable services or both. Such tax invoice shall show the prescribed particulars. அந்த டாக்ஸ் இன்வாய்ஸ்ல வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க சொல்றாங்க. ஓகே, ஆக்சுவலாக ஒரு பேஜ் மிஸ் ஆகுதா? சரி, ஓகே, மேலே பார்த்துருப்போம்ல டாக்ஸ் இன்வாய்ஸ் என்னென்ன இருக்குன்ற மாதிரி மேலே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ரீகால் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டைம் லிமிட் ஃபார் இஷ்யூவன்ஸ் ஆஃப் இன்வாய்ஸ். ஸோ வந்து a time for issuing an invoice will depend on the nature of supply, whether it is a supply of goods or supply of services. இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு டைம் லிமிட் என்னன்னு கேட்குறாங்க. அந்த டைம் லிமிட் வந்து டிபெண்ட்ஸ், மாறும். எந்த சாப்டர்ல பார்த்தோம்?
டைம் ஆஃப் பார்த்தோமா. குட்ஸ்னா வேற டைம் லிமிட் வரும், சர்வீஸ்னா வேற டைம் லிமிட் வரும். A registered person supplying taxable goods shall issue a tax invoice before or at the time of removal of goods where supply involves movement of goods. இந்த எல்லா ப்ரொவிஷன்ஸ் பார்த்துருக்கோம்ல. குட்ஸுக்கு வந்து மூவ்மெண்ட் இருந்தா என்ன, எப்போ வந்து டைம் ஆஃப் சப்ளை, ஒருவேளை மூவ்மெண்ட் இல்லைன்னா எப்போ டைம் ஆஃப் சப்ளை, இது எல்லாமே அங்கே பார்த்துருக்கோம். இதான் வந்து அங்கே சொல்றாங்க. ஆர் இன் எனி அதர் கேசஸ் பிஃபோர் அட் தி டைம் ஆஃப் டெலிவரி ஆர் மேக்கிங் அவைலபிள் தி செட் குட்ஸ் டு தி ரெசிபியன்ட். இந்த பேர் அப்படியே ஃபுல்லாக பார்த்துருக்கோம், தெளிவாகவே பார்த்துருக்கோம். குட்ஸ் வந்து மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா டைம் ஆஃப் சப்ளை என்ன, குட்ஸ் வந்து மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா டைம் ஆஃப் சப்ளை என்ன. அதே மாதிரி இன்ஸ்டாலேஷன் இருந்தால் எப்படி பார்த்துருக்கோம்ல. அந்த 4 பாயிண்ட் ஞாபகம் இருக்கா, படிச்சிருப்பீங்க. So in case of supply of taxable services, tax invoice may be issued before or after the provision of service. அது சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, டாக்ஸ் இன்வாய்ஸ் வந்து சர்வீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் கொடுக்கலாம், அப்படின்னா சர்வீஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் பட் வித்தின் தி ஸ்பெசிஃபிக் பீரியட்னு சொல்லிட்டாங்க. சர்வீஸுக்கு ஸ்பெசிஃபிக் பீரியட் என்னன்ட்டு பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா யாருக்காச்சு? அதே மாதிரி ஆர்சிஎம்முக்கு ஸ்பெசிஃபிக் பீரியட் என்ன, சர்வீஸுக்கு ஸ்பெசிஃபிக் பீரியட் என்ன, எல்லாம் பார்த்துருப்போம். லைக் அந்த டைம் லிமிட் எல்லாமே உள்ள சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம். ஸோ கவர்மெண்ட் may notify the category of services in respect of which any other document issued in relation to supply shall be deemed to be tax invoice or invoice may not be issued. ஸோ வந்து கீழே என்ன சொல்றாங்கன்னா, in case of taxable supply of goods, invoice shall be issued before or at the time of, என்ன சொல்றாங்க, இன்வாய்ஸ் குட்ஸ் இஷ்யூ பண்றாங்கல்ல, குட்ஸ் இஷ்யூ பண்றப்ப இன்வாய்ஸ் வந்து எப்ப பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு ரிமூவல் ஆஃப் குட்ஸ் ஃபார் சப்ளை டு தி ரெசிபியன்ட் அப்ப பண்ணலாம், வேர் தி சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். சரியா, இந்த பாயிண்ட் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏன்னா புதுசா பார்க்குற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீ தான் டெஸ்ட் எழுதிருக்கீங்க. 10.10 தெரியும்ல, அப்ப சைலண்டா தேடிட்டே இருக்க. In case of taxable supply of goods பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ரிமூவல் ஆஃப் குட்ஸ் இருக்கு அப்படின்னா குட்ஸ் ரிமூவ் பண்ண டைம். அதே வந்து டெலிவரி ஆஃப் குட்ஸ் ஆர் மேக்கிங் அவைலபிள் thereof to the recipient in any other cases. Other cases இருந்தா டெலிவரி பண்ண டைம். அதே இந்த சைடுல பாத்தீங்க, ரைட் சைடுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, in case of taxable supply servicesக்கு invoice shall be issued before or after the provision of services but within a period of 30 days from the date of supply of services. ஒன்னு சர்வீஸ் முன்னாடி கொடுத்துருக்கணும், அப்படி இல்லைன்னா 30 days குள்ள கொடுத்துருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. செகண்ட் என்ன சொல்றாங்க, 45 days வந்து யாருக்கு, இன் கேஸ் ஆஃப் இன்சூரர் பேங்கிங் கம்பெனிஸ் அவங்களுக்கு. எல்லாமே பார்த்துதான், ஜஸ்ட் ரீகால் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இன்சூரர் பேங்கிங் கம்பெனிஸ் வந்து இன்சூரர் ஆர் பேங்கிங் கம்பெனி ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூடிங் NBFC or telecom operator or any other class of supplier services may be notified by the government making taxable supply service between distinct persons as specified in section 25 may issue invoice before or at the time such supplier records the same in his book of accounts or before the expiry of the quarter during which supply was made. இந்த பாயிண்ட் பார்த்துருக்கீங்களா? இதுவும் பார்த்துருக்கீங்க. இந்த ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கலர் வராதா, ஏரோ மார்க் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டைம் ஆஃப் சப்ளைல பார்த்தது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, இன் கேஸ் ஆஃப் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் where successive statement of accounts or successive payments are involved, the invoice shall be issued before or the time of each statement issued or each such payment is issued. கரெக்டா, கண்டினியூஸ் சப்ளை டைம்ல நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற டைம், அப்படி இல்லைன்னா பேமெண்ட் ரிசீவ் பண்ண டைம் தான் வந்து இன்வாய்ஸ் போடுற டைம் பார்த்துருக்கோம். அதே இன் கேஸ் ஆஃப் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, வேர் த டியூ டேட் ஆஃப் பேமெண்ட் இஸ் ascertainable from the contract, the invoice shall be issued on or before the due date of payment. So in case வந்து பேமெண்ட் வந்து தெரியும் அப்படின்னா, பேமெண்ட் டேட் தெரியும் அப்படின்னா on or before the due date of payment. ஒருவேளை வந்து டியூ டேட் வந்து தெரியாது அப்படின்னா before or the time when supplier or services receives the payment. ஓகேவா, இது ரெண்டுமே வந்து கண்டினியூஸ் சப்ளை பத்தி சொல்றாங்க. கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற டேட்டு, அப்படி இல்லைன்னா பேமெண்ட் ரிசீவ் பண்ண டேட்டு. அதே மாதிரி கண்டினியூஸ் சப்ளை சர்வீசஸ்க்கு இந்த மாதிரி ஒருவேளை டேட் தெரியும் அப்படின்னா டியூ டேட் ஆஃப் பேமெண்ட், டேட் தெரியாது அப்படின்னா
ரிசீவ் பண்ற டேட். அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க, பேமெண்ட் இஸ் லிங்க்டு டு தி கம்ப்ளீஷன் ஆஃப் அன் ஈவெண்ட். ஸோ வந்து எப்போ வந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் அன் ஈவெண்ட் லிங்க் ஆயிருக்கும், அந்த டைம்ல என்ன சொல்லுவோம், எப்போ வந்து அந்த ஈவெண்ட் கம்ப்ளீஷன் ஆகுதோ அந்த டைம்ல வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Ritu manufacture Delhi supply goods to Prakar Electronics, Haryana. The goods are removed from his factory on Delhi on 23rd September. 23rd September இப்போ goods வந்து ஃபேக்டரி வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ டிஃபால்ட்டாக வந்து இன்வாய்ஸ் எப்போ இஷ்யூ பண்ணிருக்கணும், 23rd September அப்போ இஷ்யூ பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் கீழே Katyani Security Service Limited provides security services to Royal Jewellers to be organized on 5th October அப்போ அவங்க கொடுக்குறாங்க. The Katyani Security Services need to issue a tax invoice within 30 days from the supply of security service, that is on or before 4th November. Service கொடுத்தது 5th October அப்போ, ஆனால் அவங்க வந்து இன்வாய்ஸ் எப்போ போட்டிருக்கணும், நெக்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள போட்டிருக்கணும், அதாவது பிஃபோர் 4th November அப்போ போட்டிருக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட், where supply of services ceases before its completion. இது பார்த்துருக்கோம்ல, ஒருவேளை அந்த கம்ப்ளீஷனுக்கு முன்னாடியே வந்து சப்ளை வந்து ஸ்டாப் பண்றாங்க முடியுது அப்படின்னா என்ன சொல்றோம், in case where the supply of services ceases under the contract before the completion of the supply, the invoice shall be issued at the time when the supply ceases. ஓகே, எப்போ வந்து சப்ளை முடியுதோ அந்த டைம்ல வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றோம், அதான் டைம் ஆஃப் சப்ளைன்னு பார்த்தோம். ஸோ ஜென்ரலா இந்த சாப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி டைம் ஆஃப் சப்ளை சாப்டர் வீடியோஸ்லாம் இருக்குல்ல, அது முடிஞ்சிச்சுன்னா பார்த்துக்கோங்க. அப்படின்னா புக்ல ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வேஸ்ட் பண்ற மாதிரி போயிடும், இல்லைன்னா புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குட் சென்ட் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ்க்கும் பார்த்துருக்கோமா, பிஃபோர் ஆர் தி டைம் ஆஃப் சப்ளை ஆர் 6 months ஃப்ரம் தி டேட் ஆஃப் ரிமூவல். இது ரெண்டுல வந்து எது இயர்ல வரும் அன்னைக்கு வந்து இன்வாய்ஸ் போட்டிருக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட், பர்டிகுலர்ஸ் ஆஃப் டாக்ஸ் இன்வாய்ஸ். டாக்ஸ் இன்வாய்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கணும், there is no format prescribed for an invoice but rules make it mandatory for invoice to have the following field. tax invoice தான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஃபார்மட் கிடையாது, ஆனா tax invoiceல இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு, அதான் கொடுத்துருக்காங்க. நேம், அட்ரஸ், அதுக்கப்புறம் GSTN ஆஃப் சப்ளையர், அதுக்கப்புறம் சீரியல் நம்பரு, நெக்ஸ்ட் டேட் ஆஃப் இட்ஸ் இஷ்யூ, ரெசிபியன்ட் ரெஜிஸ்டரா இருந்தா அவங்களோட அட்ரஸ், GSTN நம்பர், UN நம்பரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இப்ப ரெசிபியன்ட் வந்து அன்ரெஜிஸ்டரா இருக்காரு ஆனா வேல்யூ ஆஃப் சப்ளை வந்து 50,000 ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்னா நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி ரெசிபியன்ட் அண்ட் தி அட்ரஸ் ஆஃப் டெலிவரி அலாங் வித் நேம் ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் இட்ஸ் கோட். ரெஜிஸ்டர்ட் ரெசிபியண்டா இருக்காங்கன்னா அவங்க GST நம்பர், அட்ரஸ், ப்ரூஃப் எல்லாமே போடணும். அன்ரெஜிஸ்டர்ட் ரெசிபியண்டா இருந்தா அவங்க பண்ற டிரான்சாக்ஷன் வந்து 50,000 மேல இருக்கு அப்படின்னா அப்பயும் அவங்க நேம், அட்ரஸ் எல்லாமே வாங்கி கிளீன் பண்ணும். ஒருவேளை வந்து less than 50,000 இருக்கு அப்படின்னாலுமே unregistered recipient may still request the aforesaid details to be recorded in the tax invoice. புரியுதா? 50,000 மேல இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா அந்த டீடைல்ஸ் வாங்கி போட்டணும். ஒருவேளை 50,000 கீழே இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட ரெக்வஸ்டா கேட்கணும், இந்த மாதிரி கொடுங்க போகணுன்ற மாதிரி கேட்டு மேக்ஸிமம் டீடைல்ஸை ஃபில் பண்ணி வச்சிடணும். In cases involving supply of online money gaming, இது பார்த்துருக்கீங்களா ஆன்லைன் மணி கேமிங் பத்தி? Or in cases where any taxable service supplied by or through an e-commerce operator to a recipient who is unregistered, irrespective of the value of such supply, a tax invoice issued by the registered person shall contain the name of the state of the recipient and same shall be deemed to be addressed on record of the recipient. In case of the online money gaming service provide பண்றாங்க அப்படி இல்லைன்னா e-commerce operator service provide பண்றாங்க அப்படின்னா irrespective அவங்க வந்து ரெஜிஸ்டரா அன்ரெஜிஸ்டர்லாம் மேட்டர் இல்லை, அவங்கள எந்த ஸ்டேட்ல இருந்து அந்த சர்வீஸ் வந்து வாங்குறாங்க, ரெசிபியன்ட் வந்து எந்த ஸ்டேட்ல இருந்து வாங்குறாருன்ற அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணணுன்ற மாதிரி சொல்றாங்க இன்வாய்ஸ்ல. சரியா? நெக்ஸ்ட், கூட வந்து HSN கோட் இருக்கணும், அதுக்கப்புறம் குட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு இருக்கணும், எவ்வளவு குவான்டிட்டி, டோட்டலா எவ்வளவு வேல்யூக்கு சப்ளை பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் அதுல வந்து டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ, டிஸ்கவுண்ட் இருக்கா இல்லையா, எந்த ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து அப்ளை ஆகுது, CGST எவ்வளோ, SST எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் சார்ஜ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் taxable goods or services, எவ்வளோ டாக்ஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பிளேஸ் ஆஃப் சப்ளை. பிளேஸ் ஆஃப் சப்ளை வேற, பிளேஸ் ஆஃப் சப்ளைல இன்னொன்று இருக்கு. அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ரெசிபியன்ட் பிளேஸ் வேற, சப்ளையர் பிளேஸ் வேற, பிளேஸ் ஆஃப் சப்ளை வேற. புரிஞ்சா சரி, எல்லாம் ஒன்று நினைச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் அட்ரஸ் ஆஃப் டெலிவரி வேர் தி சேம் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி பிளேஸ் ஆஃப் supply and where the tax is payable on reverse charge basis. அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், சிக்னேச்சர் இருக்கணும். அப்போ இன்வாய்ஸ் வந்து எலக்ட்ரானிக்கா போட்டிருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து ஐடி ஆக்ட்ல கவர் ஆகுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து
QR கோட் ரெஸ்பான்ஸ் இல்லை வேற ஏதாச்சும் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் இருக்கு எல்லானாலுமே இன்வாய்ஸாக இருந்தால் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து அந்த இன்வாய்ஸில் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே சும்மா ஜென்ரல் கான்செப்ட்ஸ் தான், பெருசாக எதுவும் இல்லை. மீனிங் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா ஈஸியாக எழுதலாம். நோட் என்ன கொடுத்துருக்காங்க, டாக்ஸ் பேயர் எக்ஸம்ப்டன் ஃப்ரம் தி mandatory requirement of e-invoicing are required to provide a declaration on the tax invoice stating that though the aggregate turnover exceeds the notified aggregate turnover for e-invoicing, they are not required to prepare an e-invoicing. இந்த கான்செப்ட் வந்து பின்னாடி சப்சிக்வெண்டா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க e-invoicing பத்தி, அங்க நம்ம தெளிவா பாத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட், number of HSN digit required on tax invoice and class of registered person not required to mention HSN. இது பாத்துருக்கோமா? HSN digit வந்து எத்தனை டிஜிட் பண்ணிருக்கணும் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே செகண்டா வருது. நெக்ஸ்ட் பேஜ் டேபிளுக்கு பாத்தீங்களா, நார்மலா என்ன சொல்றாங்க, அவன் அக்ரிகேட் டர்ன்ஓவர் வந்து லெஸ் தென் 5 crores இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 4 பிசினஸ் டு பிசினஸ்க்கு. அதே வந்து பிசினஸ் டு கன்சியூமர் பண்றாங்க அப்படின்னா 4, அது ஆப்ஷனல். ஒருவேளை வந்து கிரேட்டர் தென் 5 crores இருந்தாங்க அப்படின்னா பிசினஸ் டு பிசினஸ் இருந்தாலும் சரி, பிசினஸ் டு கன்சியூமர் இருந்தாலும் சரி 6. ஆனா வந்து இந்தியாவில் வந்து கரண்டா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 8 digitல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் HSN கூட. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, மேனர் ஆஃப் இஷ்யூவிங் இன்வாய்ஸ் இன் கேஸ் ஆஃப் டாக்ஸபிள் சப்ளை ஆஃப் குட்ஸ் இன்வாய்ஸ் ஷால் பி ப்ரிப்பேர்ட் இன் ட்ரிப்ளிகேட். ஓகேவா? டாக்ஸபிள் சப்ளை ஆஃப் குட்ஸா இருந்தா 3 இன்வாய்ஸ் போடணும். ஓகே, இருக்கா இல்லையா? டேபிள் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க, பேஜ் நம்பர் 10.14. இருக்கா இல்லையா? ஏன் பேஜ் ஸ்கிப் பண்றீங்க அவ்வளவு சீக்கிரமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தோன்னா சொல்றாங்கல்ல, டாக்ஸபிள் சப்ளை ஆஃப் குட்ஸா இருந்தா ட்ரிப்ளிகேட் 3 இன்வாய்ஸ் பண்ணணும். அதே டாக்ஸபிள் சப்ளை சர்வீஸா இருந்தா டூப்ளிகேட் 2 இன்வாய்ஸ் பண்ணணும். ஏன் 3 போகணும், ஏன் 2 போகணும்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் காப்பி வந்து ரெசிபியன்ட்ட கொடுத்துருவோம். சரியா? டூப்ளிகேட் காப்பி வந்து யாருக்கு போகும், டிரான்ஸ்போர்ட்டருக்கு போகும். அது தேர்ட் காப்பி வந்து சப்ளையரை ரிட்டைன் பண்ணி வச்சிருப்பாரு எவிடன்ஸ்க்காக. சேம் டைம் வந்து சர்வீசஸ் பார்த்தோம்னா வந்து ஒரிஜினல் காப்பி வந்து ரெசிபியன்ட்ட போயிடும், டூப்ளிகேட் காப்பி வந்து சப்ளையர் வந்து வச்சுக்குவார். சிம்பிளா இருக்கா? ட்ரிப்ளிகேட், டூப்ளிகேட். நெக்ஸ்ட், serial number of invoice issued during a tax period shall be furnished electronically through common portal. Serial number வந்து tax invoice-க்கு common portal-ல ஜெனரேட் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட், key points from aforesaid discussion have been summarized as follows சொல்ற மாதிரி சொல்றாங்க. மேல பார்த்ததுக்கு key points கொடுத்திருக்காங்க, நீங்களே பாத்துக்கோங்க. சிம்பிள் தான். சர்வீஸ்னா வந்து 30 daysல இருந்து இருக்கணும், குட்ஸ்னா வந்து மூவ்மெண்ட் ஆறப்ப இருக்கணும், இன்வாய்ஸ்னா வந்து சப்ளையர் கிட்ட போட்டுருக்கோம். அந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் இருக்கும், ஜஸ்ட் சும்மா ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சாம்பிள் டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைட்ல சப்ளையரோட அட்ரஸ், கம்பெனி நேம், ஜிஎஸ்டி நம்பர்ல கொடுத்துருக்காங்களா. கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம், அவங்க ரெஜிஸ்டர் இருக்காங்கன்னா அவங்க ஜிஎஸ்டி நம்பர், அதே மாதிரி பில்லிங் அட்ரஸ், இன்வாய்ஸ் டேட், இன்வாய்ஸ் நம்பர், சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்சிஎஸ்டி எவ்வளோ, செஸ்சி எவ்வளோ, டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ, எவ்வளோ ஐட்டம், எத்தனை குவான்டிட்டி, டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஐட்டம் இருக்கு, அவர் HSN கோட்ல என்னென்ன இருக்கு, அதுக்கப்புறம் டோட்டல் வேல்யூ என்ன, இன்வாய்ஸ் வேல்யூ என்ன. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா அவங்க டூப்ளிகேட்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க பாத்தியா. ஸோ ஜென்ரலாக வந்து டூப்ளிகேட் இன்வாய்ஸ்ல டூப்ளிகேட்னு சொல்லிட்டு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டருக்கு போற இன்வாய்ஸ்ல ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன்ற மாதிரி ஒரு சில ஸ்டேட் பண்ணுவாங்க, ஒரு சில வந்து ஸ்டேட் பண்ண மாட்டாங்க. அது டிபெண்ட்ஸ் அவங்க பிசினஸ் பண்ற சிஸ்டம் பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இ இன்வாய்ஸ் பத்தி சொல்றாங்க. இ இன்வாய்ஸ் ஹஸ் பீன் இன்ட்ரோடியூஸ்ட் ஃபார் ரிப்போர்ட்டிங் ஆஃப் பிசினஸ் டு பிசினஸ் இன்வாய்சஸ் டு GST சிஸ்டம் ஃபார் சர்டன் நோட்டிஃபைட் கேட்டகரி ஆஃப் டாக்ஸ் பேயர். இ இன்வாய்ஸ் வந்து எல்லாத்துக்குமே கிடையாது, ஒரு சில டாக்ஸ் பேயர்ஸ்க்கு மட்டும். வென் வந்து அவங்க பிசினஸ் டு பிசினஸ் டீல் பண்றாங்க அந்த டைம்ல a registered businesses with an aggregate turnover in any preceding financial year from 2017-18 onwards greater than 5 crore will be required to issue e-invoices. E-invoice is not voluntary. Only notified persons are enabled to report invoices on IRP, Invoice Registration Portal. புரியுதா? e-invoicing வந்து வாலண்டியர்லாம் யாரும் பண்ண முடியாது. யார் யாரோட டர்னோவர் வந்து 5 crores கிராஸ் ஆகுதோ அவங்க எல்லாத்தோட டர்னோவர் 5 crores கிராஸ் ஆகலாம். ஆனா அதுல வந்து அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்கல்ல, அந்த பீப்புள்ஸ் வந்து இன்வாய்ஸ் பண்ணணும். இப்போ ஜென்ரலா இப்போ நம்ம மூவிஸ் எல்லாம் போறோம்ல, டிக்கெட் கையில கொடுக்குறாங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் நான் இப்போ ரீசெண்டா போன எந்த தேட்டர்லயுமே வந்து டிக்கெட் கையில கொடுக்கல. போறோம் எல்லாமே வந்து டிக்கெட் மொபைலுக்கு வந்துருவாங்க சொல்லுவாங்க. நம்ம திருப்பி மொபைல்ல டிக்கெட் மட்டும் தான் காட்டிட்டு போறோமே தவிர அந்த இடத்துல மேனுவலா டிக்கெட் கிடையாது. ஒரு சில தேட்டர்ல கொடுப்பாங்க, பட் ஆனா ஒரு சிலவுக்கு பெரிய பெரிய சினிமா தேட்டர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா
டிக்கெட் வந்து கையிலே கொடுக்க மாட்டாங்க, எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் தான். அண்ட் சேம் டைம் KFC, டாமினோஸ் எங்கேயுமே நீங்க போனாலுமே வந்து டிக்கெட் பில் வந்து கையில வராது, மொபைல்ல தான் ஜெனரேட் ஆகி வரும். உங்களுக்கு வந்து கையில டோக்கன் கொடுப்பாங்க, உங்க நம்பர் வந்து 232 132 மாதிரி கொடுப்பாங்க. அந்த டோக்கன் நம்பருக்கு ஃபுட் வந்து டெலிவரி ஆகுமே தவிர இன்வாய்ஸ் வந்து மொபைல்ல தான் ஜெனரேட் ஆகி வரும். நெக்ஸ்ட், பிஃபோர் வி ப்ரொசீட் ஃபர்தர், let us first understand what is e-invoicing கேக்குறாங்க. e-invoice தான் உங்களுக்கே தெரியும்ல. e-invoice is not generation of invoice by a government portal. The taxpayer continue to create the GST invoice on their own accounting, billing, ERP system as per e-invoice scheme. ஸோ வந்து e-invoice வந்து போய் நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல் ஜெனரேட் பண்ணிருக்க மாட்டோம். ஒவ்வொரு கஸ்டமரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சிஸ்டம் இருக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வச்சு இன்வாய்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இன்வாய்ஸ் வந்து போர்ட்டல்ல சொல்ற e-invoicingோட ரூல்ஸ் நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இவங்க வந்து ஜெனரேட் பண்ணி கொடுப்பாங்க. These invoices will be reported to IRP. இவங்க போற இந்த இன்வாய்ஸ் எல்லாமே வந்து IRP-க்கு ரிப்போர்ட் பண்றாங்க. IRP என்ன? இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். On such reporting, IRP will generate a unique invoice reference number, digitally sign it and return the e-invoice to the supplier. புரியுதா? அவங்க ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஒரு யூனிக்கா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆகும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர்ல வந்து இவங்க சைன் பண்ணி அகைன் வந்து சப்ளையருக்கு அந்த இன்வாய்ஸ் வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கான்செப்ட் ஒர்க் பண்ணியிருந்தா தெரியும், பட் ஜென்ரலா இன்வாய்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஜஸ்ட் இன்வாய்ஸ் will be valid only with valid IRN. Presently, invoices, credit notes, debit notes when issued by notified persons are covered under e-invoices. இப்போ கரண்டா வந்து நோட்டிஃபைட் பர்சன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இஷ்யூ பண்ற இன்வாய்ஸ், கிரெடிட் நோட், டெபிட் நோட் எல்லாமே வந்து இன்வாய்ஸ் கீழே வந்து கவர் ஆகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. Though different documents are covered for ease of reference and understanding, the system is referred as e-invoicing. Even though அங்க different documents நம்ம யூஸ் பண்ணாலுமே ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக அது எல்லாத்தையுமே வந்து e-invoice இந்த டேர்ம்ல யூஸ் பண்றாங்க. பட் ஆனால் கிரெடிட் நோட்டா இருக்கலாம், டெபிட் நோட்டா இருக்கலாம், டாக்ஸ் இன்வாய்ஸா இருக்கலாம். பட் ஆனால் ஜென்ரலா அது எல்லாத்தையுமே வந்து e-invoice இந்த டாபிக் கீழே கொண்டு வந்துட்டாங்க. Advantages of e-invoicing. E-invoice has many advantages for business. Businessக்கு வந்து இதனால ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்கு. One such advantage is auto reporting of invoices into GST return and auto generation of e-way bill. புரியுதா? ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் தான் e-invoice போறப்ப டிஃபால்ட்டா அது வந்து ரிட்டர்ன்ல ஈஸியா வந்து அப்லோட் ஆகிருது. சேம் டைம் வந்து e-way பில்லும் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகுது. ஒன்றும் இல்லை, சாஃப்ட்வேர் தான். இன்வாய்ஸ் போடுறப்ப இந்த இன்வாய்ஸ் e-way பில் போடுங்கன்னு சொன்னா அதுவே வந்து கண்டிஷன்ஸ் இருக்கும், கண்டிஷன்ஸ் ஓகேன்னு கொடுத்தா அதுவே ஜெனரேட் ஆகி e-way பில் வந்துடும். இப்பெல்லாம் டாக்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் அப்படிதான். நீங்க ஜஸ்ட் வந்து உள்ள போய் பேன் போட்டு என்டர் பண்ணினாலே ஸ்டார்ட் பண்ணி ஃபைல் பண்றதுக்கு எல்லாமே அதுவே பண்ணிடும், நம்ம மேனுவலா பண்ண தேவையில்ல. அது வந்து டிபெண்ட்ஸ், பெருசா பண்றவங்க ஸ்பீடா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ வந்து இன்வாய்ஸ் பண்றதுனால அந்த வேலை ஈஸி ஆகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பிசினஸ் ஹேஸ் டு ரிப்போர்ட் தி B2B invoice data only once in the e-invoice form and same is reported in multiple forms. எக்ஸாம்பிளுக்கு GSTR 1, e-way bill எக்ஸெட்ரான்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பிசினஸ் டு பிசினஸ் டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, அது என்ன பண்ணுவோம், நம்ம சப்ளையர் ரிட்டர்ன்ஸ்ல பார்த்தோம்ல, GSTR 1 ஃபைல் பண்ணுவாங்க, அது ஆட்டோமேட்டிக்கா GSTR 2B வந்து ஆட்டோ பாப் ஆகுன்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் GSTR 1 இவங்க வந்து இன்வாய்ஸ் போடுறப்ப அது டிஃபால்ட்டா என்ன ஆகுதுன்னா GSTR 1 ஃபைல் ஆகிடுது. அதே மாதிரி e-way பில்லையும் போய் ஜெனரேட் ஆகுது. வேற எதுனா லிங்க் இருக்கோ அது எல்லா பக்கமுமே வந்து அந்த இன்வாய்ஸ் போயிட்டு ஆட் ஆகிக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? The e-way bill can be auto generated using e-invoice data. The GSTR 1 can also be auto populated with the e-invoice data. It will become part of the business process of the taxpayer. Consequently, there will be substantial reduction in the transcription error. As same data will get reported to tax department as well as to the buyer to prepare his invoice supply register. So since வந்து ஒரே இன்வாய்ஸ் தான் போடுறாங்க, அதனால என்ன ஆகும், மேனுவலா போடுற மாதிரி மிஸ்டேக்ஸ் வராது. கரெக்டா? ஒரே இன்வாய்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது, ஜிஎஸ்டிஆர்லி ஃபைல் ஆகுது, e-way பில்லி ஃபைல் ஆகுது, ரெசிபியேட்டுக்கு போகுது, சேம் இன்வாய்ஸ் தானே. ஜஸ்ட் இன்வாய்ஸ் போட்டா சேம் இன்வாய்ஸா. இதே நம்ம நார்மல் மேனுவலா போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பக்கமும் டேட்டா என்ன பண்ணுவோம், டைப் பண்ணுவோம். டைப் பண்றப்ப மேபி வேல்யூ தப்பாலாம், டிஃபரன்ஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து குறையுதுன்ற மாதிரி சொல்றாங்க. On receipt of information through GST system, buyer can reconcile the same with his purchase order. Thus, it will facilitate standardization and interoperability, leading to reduction of disputes among transacting parties, improve payment cycle, reduction of processing cost, and thereby getting improving overall. Just benefits சொல்றாங்க, just read பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? Further, since the complete trial of B2B invoice available with the department, it will enable the system level matching of input tax credit and output tax, thereby reducing the tax evasion. ஸோ எல்லாமே வந்து இன்வாய்ஸாக இருக்கனால
எவ்வளோ ஐடிசி கிளைம் பண்ணுறாங்க, எவ்வளோ ஐடிசி இருக்குது, எவ்வளோ அவுட்புட் டேக்ஸ் இருக்குன்ற எல்லாமே வந்து அங்கே வந்து ஜென்ரலாக பாப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து டேக்ஸ் எவேஷன்ஸ்லாம் வந்து பண்ண முடியல, குறைஞ்சிருச்சுன்ற மாதிரி பெனிஃபிட்ஸாக சொல்கிறாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், த இன்வாய்சிங் வில் எலிமினேட் தி ஃபேக் இன்வாய்சஸ். ஸோ இன்வாய்சஸ் போகிறப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம பார்த்தோம்னா ஆடிட் சாப்டரில் இல்லை, நீங்கள் உங்களுக்கு எடுக்கலாம். ஆடிட்டர் வந்து ஃபேக்காக வந்து மேனேஜ்மெண்ட் கொடுத்தாலும் நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறோம். பட் ஆனால் இன்வாய்ஸாக இருந்தால் அந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்ஸே ப்ரிப்பேர் பண்ண முடியாது, எல்லாமே வந்து வேலிடாக தெரியும். The claiming fictitious input tax credit by raising fake invoices is also one of the biggest challenges currently faced by tax authority. The GST implementation ஆனப்ப அப்படிதான் GST சரியான ஸ்கேம் நடந்துட்டு இருந்துச்சு. ஃபேக்கா இன்வாய்ஸ் போட்டு எவ்வளவோ பண்ணி கிளைம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி GST பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் மாட்டிகிட்டே இருப்பாங்க. எப்படின்னா வந்து இல்லாத டிரான்சாக்ஷன் நடந்த மாதிரி காட்டி பில் போட்டு வைக்கிறது. ஆனால் இன்வாய்ஸ் பண்ணுறப்ப அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட்ஸை வந்து ரெடி பண்ணி காட்ட முடியாது, எல்லாமே வந்து ஜென்யூனாக இருக்கும். The e-invoice system will help to curb the actions of unscrupulous taxpayers and reduce the number of fraud cases, as the tax authority will have access to data in real time. So வந்து இதெல்லாம் வந்து ஃப்ராட் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுது, இதுக்கு வந்து ரியல் டைம்ல டேட்டா கிடைக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தோம்னா வந்து காஸ்ட் வந்து கம்மியாது, பேப்பர் ஒர்க்கே கிடையாது, இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பேமெண்ட் வந்து சீக்கிரமாக ப்ராசஸ் ஆகுது, அது சேம் டைம் வந்து பெட்டரான ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதில் அக்யூரஸியும் இருக்கு, ரெகன்சிலேஷனும் ஈஸியாக முடியுதுன்ற மாதிரி பெனிஃபிட்ஸாக சொல்கிறாங்க இன்வாய்ஸ் பற்றி. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்வாய்ஸோட ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸ். So Rule 48 stipulates that e-invoice shall be prepared by notified class of registered persons by uploading such particulars as contained in Form GST INV 01 on Common GST Electronic Portal and obtain an IRN in prescribed manner and subject to prescribed conditions and restrictions. என்ன சொல்றாங்க? இ-இன்வாய்ஸ் வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தோன்னா நோட்டிஃபை கிளாஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். எப்படி பண்ணுவாங்க? அப்லோடிங் சச் பர்டிகுலர்ஸ் கண்டெய்ன்ட் இன் GST INV 01 அந்த ஃபார்முலா வந்து எந்தெந்த பர்டிகுலர்ஸ்ல அப்லோட் பண்ணுமோ அப்லோட் பண்ணி காமன் போர்ட்டலில் IRN வந்து அவங்க ஜென்ரேட் ஆகும். என்ன IRNனா இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர். ஓகே. However, the commissioner may, on the recommendation of the council, by notification, exempt a person or classes of registered person from issuance of e-invoice for a specified period, subject to such conditions and restrictions as may be prescribed. So, the commissioner நினைச்சானா வந்து ஒரு சில பர்சன்ஸை வந்து எக்ஸாம் பண்ணுவார். நீங்கள் வந்து இ-இன்வாய்ஸ் வந்து இந்த பீரியடுக்கு பண்ண வேணாம், அடுத்த பீரியடுக்கு பண்ணுங்க, இல்லை இத்தனை நாளுக்கு தேவையில்ல, இதுக்கப்புறம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கமிஷனர் வந்து அவங்க இண்டிவிஜுவல் பவரை வச்சு பண்ண முடியும். டிபெண்ட்ஸ் யார் யாருக்குன்னு சொல்லிட்டு. எவ்ரி இன்வாய்ஸ் இஷ்யூட் பை அ above person in any manner other than the manner specified in Rule 48(4) shall not be treated as e-invoice. ஸோ மேலே கொடுத்துக்க ரூல் படி அவங்க இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாதான் அது இ-இன்வாய்ஸ். ஒருவேளை வேற ஏதோ மாதிரி பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு வேலிடான இ-இன்வாய்ஸ் கிடையாது. வேர் இ-இன்வாய்சிங் அப்ளிகபிள் there is no need of issuing invoice copy in triplicate or duplicate. புரியுதா? எங்கெங்க இ-இன்வாய்ஸ் அப்ளிகபிளோ அவங்க வந்து டூப்ளிகேட் காப்பியோ ட்ரிப்ளிகேட் காப்பியோ இஷ்யூ பண்ண தேவையில்ல, இ-இன்வாய்ஸ் மட்டும் இஷ்யூ பண்ணா போதும். கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ் நோட்டிஃபைட் டு மேண்டேட்லி இஷ்யூ இ-இன்வாய்ஸ். யார் யாரெல்லாம் வந்து இ-இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும்னு பார்த்தோன்னா ரெஜிஸ்டர்ட் பர்சன் அவங்க அக்ரிகேட் டர்ன் ஓவர் வந்து ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர்ல 5 கோடியே தாண்டிடுச்சுன்னா has been notified as class of persons who shall prepare a e-invoice in respect of B2B supply. ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல்ல அவங்க டர்ன் ஓவர் வந்து 5 crores கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா B2B டிரான்சாக்ஷன்ல டீல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து இ-இன்வாய்ஸ் வந்து போடணும். அவங்க தான் வந்து நோட்டிஃபை பர்சன்ஸ். Thus presently such persons are not required to report B2C invoices on IRP. புரியுதா? அவங்கலாம் வந்து B2B டிரான்சாக்ஷன்ஸ் தான் வந்து இ-இன்வாய்ஸ் பண்ணும். கரண்டா வந்து பிசினஸ் டு கன்சியூமர் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கஸ்டமர் டிரான்சாக்ஷன் வந்து இ-இன்வாய்ஸ் பண்ண தேவையில்ல. However, reporting of B2C invoices will brought under e-invoice in the next phase. இப்போ கரண்டா இல்ல அப்கமிங்ல அதுவும் வந்து e-invoiceல வந்துரும்னு சொல்றாங்க. Further, e-invoicing is also not applicable to invoices issued by input service distributor. ISD இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் வந்து e-invoice வந்து applicable கிடையாது. E-invoicing is not applicable to
invoices issued by input service distributor. If the invoice issued by notified person despite a supply made by him tax on which is payable and reverse charge under section 30, e-invoicing is applicable. So reverse charge basis la vandu supply பண்றாங்கல்ல, reverse charge RCM நம்பர் இருக்கா? RCM கான்செப்ட் சப்ளையர் ரெசிபியன்ட் வந்து recipient tax pay பண்ணுவாங்க. அந்த இடத்துலயே வந்து e-invoice வந்து போட்டு தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. A taxpayer having an aggregate turnover in the financial year more than 5 crore is supplying service to a company. Such invoice have to be reported by said taxpayer on IRP. புரியுதா? அவர் turnover வந்து 5 crores cross ஆயிடுச்சு, அவர் வந்து சப்ளை பண்றாரு, அவர் இன்வாய்ஸ் வந்து IRP ல ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே. On the other hand, where specified category of supply are received by notified person from unregistered persons, attracting reverse charge under section 9(4) or through import of service, e-invoicing does not arise, not applicable. E-invoice is not applicable in case of import of goods. Actually என்ன சொல்றாங்கன்னா, import of goods க்கு வந்து e-invoice வந்து தேவையில்லைன்னு சொல்றாங்க. இம்போர்ட்னா இந்தியாவுக்கு வெளியே இருந்து வருது. ஆனா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, on the other hand, where a specified category of supply received by notified person from unregistered persons or through import of services, e-invoicing does not applicable. அந்த ஸ்பெசிஃபைட் கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ் வந்து சப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து நோட்டிஃபை பர்சன்ஸா? ஸ்பெசிஃபைட் கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ் தான் நோட்டிஃபை பர்சன்ஸ். அவங்களோட டர்ன்ஓவர் வந்து 5 crores கிராஸ் ஆகியிருக்கு அப்படின்னா அவங்க வந்து இன்வாய்ஸ் போடணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த ஸ்பெசிஃபைட் பர்சனுக்கு ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிட்ட இருந்து ரிசீவ் பண்றாரு, புரியுதா? அந்த ஸ்பெசிஃபைட் பர்சன் வந்து இன்புட்ஸை வந்து ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிட்ட இருந்து ரிசீவ் பண்றாரு அப்படின்னா அந்த டைம்ல வந்து இன்வாய்ஸ் வந்து தேவையில்லை, புரியுதா? ஜென்ரலா யார் இன்வாய்ஸ் போடுறா? யாரோ டர்ன்ஓவர் 5 crores கிராஸ் ஆகுதோ அவங்க தான் இன்வாய்ஸ் போடுறாங்க. ஒருவேளை அந்த அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்னா என்ன அர்த்தம்? அவன் டர்ன்ஓவர் வந்து கிராஸ் ஆகலைன்னு அர்த்தம். அப்ப அவனுக்கு வந்து இன்வாய்ஸ் போகணுன்றே மேண்டேட்டரி இல்லை. அப்ப அவன்கிட்ட இருந்து இவன் குட்ஸ் வாங்குறப்ப இன்வாய்ஸ் வாங்க முடியுமா? முடியாது. நார்மல் இன்வாய்ஸ் தான் இருக்கும். புரியுதா கான்செப்ட்? வேர்டிங்ஸ் புரிஞ்சா? ஒரு லைன் படிச்சா டேரக்டாலும் புரியாது, சிங்க் இருக்கணும். பழைய கான்செப்ட் கூட ஒரு சில இடத்துல அப்படிதான் இருக்கும். வேற ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து தேடி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆன்சர். நெக்ஸ்ட், எக்ஸம்ஷன் ஃப்ரம் இ-இன்வாய்சிங். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானே. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் யூனிட்ஸ், இன்ஷூர் பேங்கிங் கம்பெனி, ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூடிங் NBFC, GTA supplying service in relation to transportation of goods by roads in a goods carriage. அப்புறம் supplier of passenger transportation service, இவங்களாம் வந்து இ-இன்வாய்ஸ் வந்து போட தேவைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி person supplying service by way of admission to exhibition of cinematography films in multiplex screen. அப்புறம் government department and local authority. The above mentioned entities are not required to issue e-invoice even if the turnover exceeds 5 crore in any preceding financial year from 2017-18 onwards. ஆக்சுவலா போன இயர்ல 5 crores கிராஸ் ஆயிடுச்சு. இந்த இயர்ல வந்து அதாவது எக்ஸாம்பிளுக்கு 2 வருஷம் முன்னாடி டர்ன்ஓவர் 5 crores கிராஸ் ஆயிடுச்சு. போன இயர்ல வந்து டர்ன்ஓவர் 2 crores தான். இந்த இயர் வந்து இ-இன்வாய்ஸ் போடணுமா போட தேவையா? போன வருஷம் வந்து என்னோட டர்ன்ஓவர் 2 crores, அதுக்கு முதல் வருஷம் என் டர்ன்ஓவர் வந்து 5 crores, அதுக்கு முதல் வருஷம் என் டர்ன்ஓவர் 3 crores. இப்போ இந்த வருஷம் வந்து நான் வந்து இ-இன்வாய்ஸ் போடணுமா போடக்கூடாது? போட தேவையில்லையா? போடணுமா? ஏன்? preceding yearsல 5 yearsக்கு மேல இருந்தாவே இன்வாய்ஸ் போடும். preceding yearsல 5 years preceding yearsல 5 years மேல தான போடும். அப்போ preceding financial year போன வருஷம் தானே? ஆமாண்ணா. previous year preceding previous year தான். ஆனா எல்லாமே தானே எடுக்கணும். 5 to அது எல்லாம் நான் கிளியரா தான் இருக்கேன், உங்களுக்கு கிளியரா இருந்தா ஓகே. கிளியர் தானே. சோ இன் கேஸ் வந்து preceding previous yearல எப்பயாச்சும் ஒரு டைம் 5 crores கிராஸ் ஆயிட்டாலுமே வந்து எப்ப 5 crores கிராஸ் ஆகுதோ அப்பையில இருந்து இ-இன்வாய்ஸ் வந்து மேண்டேட்டரி. ஈவன் அதுக்கப்புறம் வந்து உங்க டர்ன்ஓவர் கிராஸ் ஆகலனாலுமே இ-இன்வாய்ஸ் போட்டு தான் ஆகணும். அதான் சொல்றோம் 5 crores in any preceding financial year from 2017-18. சரியா? இதை நான் ஏன் கேட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா மேபி போன வருஷம் 5 crores தாண்டவே இல்லை, நான் போட தேவையில்லைன்னு நினைச்சிருவீங்க. என்ன இருக்கு? ஆக்சுவலா எனக்கு என்ன தெரியுமாச்சு,
நம்ம சேனலுக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்துருச்சு. ஐயோமா என்னன்னு இந்த மாதிரி வந்து நீங்கள் கிளாஸஸ் வந்து ரெகுலராக எடுக்கிறீங்களா, ஃபீஸ் பே பண்ணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன், இல்லை தம்பி ஃப்ரீ தான்ப்பா, நீ வந்து யூடியூப்ல பார்த்து கற்றுக்கோ, நான் சும்மா டைம் பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கலாய்ச்சிருப்பாங்களா? இல்ல சீரியஸா தான் கேட்டிருக்கேன். கமெண்ட் மெனக்கெட்டு வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணிருக்கேன் பாத்தியா. சரி ஓகே, கிளாஸ்க்குள்ள வாங்க, பார்க்கலாம், கிளாஸ் பார்க்கலாம். Further, the above taxpayer exempted from the mandatory requirement of e-invoicing or required to provide a declaration as below. மேல வந்த பீப்புள் இருக்காங்கல்ல பார்த்தோம்ல, அவங்களுக்கு என்ன கண்டிஷன், ஈவன் தோ 5 crores வந்து எக்ஸிட் ஆனாலுமே அவங்க வந்து இன்வாய்ஸ் போட தேவையில்ல. பட் ஆனால் அந்த மேல பார்த்த பீப்புள்ஸ் அவங்க 5 crores எக்ஸிட் ஆனாலுமே இன்வாய்ஸ் வந்து போட தேவையில்ல. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணணும்னா வந்து ஒரு டிக்ளரேஷன் வந்து ஃபைல் பண்ணணும். Declaration is below that invoice is not required to be issued in the manner specified under Rule 48(4) in all cases where an invoice is issued other than in the manner so specified under the said Rule 48(4) by the taxpayer having aggregate turnover in any specific financial year from 2018 onwards more than aggregate turnover is notified under percentage is 5 crores. இங்கே கீழே கொடுத்தாங்க பார்த்தியா, இன்கேஸ் வந்து மேலே பார்த்த பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க டோட்டல் வந்து 5 crores எக்ஸிட் ஆனாலுமே அவங்க வந்து இன்வாய்ஸ் போட தேவையில்ல. பட் ஆனால் அவங்க வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணும். அந்த டிக்ளரேஷனுக்கான வேர்டிங்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஹை hereby declare that the aggregate turnover in the preceding financial year from 1718 onwards is more than the aggregate turnover notified under sub-rule 4 of Rule 48. என்ன turnover? 5 crores. We are not required to prepare an invoice in terms of the provisions of the said sub-rule அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டு அவங்க வந்து இன்வாய்ஸ் போட தேவையில்லை. It is important to note here that only CES units and not CES developers are exempt from issuing e-invoices. The CES developers whose turnover exceeds 5 crore in any preceding financial year from 1718 onwards are mandatorily required to issue e-invoices. புரியுதா? நம்ம ஜென்ரலாக மேலே என்ன பார்த்துருப்போம்னா செஸ் யூனிட் பார்த்துருப்போம். ஆனால் அங்கே செஸ் யூனிட்னா வேற, அதுக்கப்புறம் செஸ் டெவலப்பர்ஸ்னா வேற. ஸோ வந்து ஒன்லி செஸ் யூனிட் ஆர் எக்ஸாம் ஃப்ரம் இஷ்யூவிங் இன்வாய்ஸ், நாட் செஸ் டெவலப்பர்ஸ். செஸ் டெவலப்பர்ஸ் இருக்காங்கல்ல, எஸ்இசெட் டெவலப்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 5 crores கிராஸ் ஆச்சு அப்படின்னா அவங்க இன்வாய்ஸ் போட்டு தான் ஆகணும். செஸ் யூனிட் டெவலப்பர்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னு கேட்குறியா? சரி ஓகே, செஸ் யூனிட்டுக்கும் செஸ் டெவலப்பருக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து லைக் ஒரு பார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பார்ட் வந்து செஸ்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து விட்டுருவாங்க. அந்த செஸ்ன்னு சொல்லிட்டாலுமே அது வந்து எங்கே இருக்கணும், ஒரு அவுட்டர் ஏரியாவில் இருக்கும். அது கொண்டு போய் ரோட் ஃபெசிலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, அதை மெயின்டைன் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, இந்த வேலைலாம் பண்ணுறது செஸ் டெவலப்பர். செஸ் யூனிட்ன்றது அந்த டெவலப்பர் கிட்ட இருந்து லீஸுக்கு வாங்கி அவங்க வந்து தனித்தனியாக பிசினஸ் பண்ணிருப்பாங்க. புரியுதா? இந்த மொத்த இடத்த டெவலப் பண்றது தான் வந்து செஸ் டெவலப்பர். ரோட் ஃபெசிலிட்டி கொடுக்குறது, இப்போ கரெக்டு தான். ஸோ மொத்தமாக கொடுக்குற ரோட் ஃபெசிலிட்டி கொடுக்குறதுல இருந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி வரைக்கும் எல்லாமே வந்து மேக் பண்ணுறது ஃபுல்லாக டெவலப்பர். அந்த யூனிட்ன்றது அதில் வர பீப்புள் அந்த டெவலப்பர்கிட்ட இருந்து ஒரு போர்ஷனை வாங்கி அதில் அவங்க பிஸ்னஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி டாக்ஸ் கிளைம் பண்ணி பெனிஃபிட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க யூனிட். சரியா? ஸோ இங்கே டெவலப்பரோட டர்ன் ஓவர் வந்து 5 crores எக்ஸிட் ஆச்சுன்னா அவங்க இன்வாய்ஸ் பண்ணணும். அந்த யூனிட்டோட டர்ன் ஓவர் வந்து எக்ஸிட் ஆச்சுன்னா அவங்க வந்து போட தேவையில்ல. பட் ஆனால் டிக்ளரேஷன் கொடுக்கணும். நீங்கள் வந்து கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மகாராஜா பிரைவேட் லிமிடெட் ஆஸ் அன் செஸ் யூனிட் அண்ட் ரெகுலர் டிடிஏ யூனிட். டிடிஏ என்ன? டொமஸ்டிக் டிட்டரி ஏரியா நார்மல் யூனிட், அது வந்து செஸ் யூனிட். அவருக்கு வந்து 2 யூனிட் இருக்கு. இந்த அக்ரிகேட் டோட்டல் டர்ன் ஓவர் ஆஃப் மகாராஜா பிரைவேட் லிமிடெட் இஸ் மோர் தென் 5 crores சொல்லிட்டாங்க. கன்சிடரிங் போத் ஜிஎஸ்டி அண்ட் ஹவர் டர்ன் ஓவர் ஆஃப் டிடிஏ யூனிட் இஸ் 2.5 crores. மொத்தமாக டர்ன் ஓவர் வந்து 5 crores. ஆனால் வந்து செஸ் யூனிட்டோட 2.5, டிடிஏ யூனிட்டோடது 2.5. In this scenario, CES unit is exempt from e-invoicing. However, e-invoicing will be applicable to DTA unit because aggregate turnover of the legal entity in this case is greater than 5 crores. The applicability is based on annual aggregate turnover on the common PAN. புரியுதா? ஜென்ரலாக வந்து
அக்ரி டர்ன் ஓவர் தான் பார்த்தோம்னா எக்ஸாம் சப்ளை எல்லாமே இன்க்ளூட் ஆகுதான்னு பார்த்தோம் அக்ரி டர்ன் ஓவரில். ஸோ அக்ரி டர்ன் ஓவர் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு 5% தாண்டிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டாக வந்து டொமஸ்டிக் டேட்டா யூனிட்டுக்கு அவங்க இன்வாய்ஸ் போடணும். ஆனால் வந்து செஸ் யூனிட் வந்து எக்ஸம்டட். ஸோ வந்து இன்வாய்ஸ் போர்ட்டில் தான் செஸ் யூனிட் போட தேவையில்ல. ஆனால் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கால்குலேஷன் செஸ் யூனிட் டர்ன் ஓவரும் இன்க்ளூட் பண்ணி தான் பார்த்துக்கணும். சரியா? நெக்ஸ்ட், it has been clarified that set exemption from generation e-invoice is for the entity as a whole and is not restricted by the nature of supply being made by the said entity. கரெக்ட் தானே? அவங்க வந்து அந்த எக்ஸம்ஷன் வந்து எப்படி கிடைக்குது, இன்வாய்ஸ்ல இருந்து எக்ஸம்ஷன் எப்படி கிடைக்கும்னு பார்த்தோம்னா வந்து அவங்க பண்ற சப்ளையை பொறுத்து, டர்ன் ஓவர் பொறுத்து கிடையாது. அவங்க செஸ் சப்ளை பண்றாங்க அப்படின்னா அதுக்கு இன்வாய்ஸ் போட தேவையில்ல. ஆனா டர்ன் ஓவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வேற எங்க மீதி சப்ளைக்கெல்லாம் வந்து இன்வாய்ஸ் போட்டு தான் ஆகணும். கீழே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, a banking company providing banking service may also be involved in making supply of some goods including bullion. The said banking company is exempted from mandatory issuance of e-invoice in terms of notification சொல்லி கொடுத்துட்டோம். For all supply goods and services and this will not be required to issue e-invoice with respect to any supply made by it. Banking companies are exemptல பார்த்துட்டோமா? ஸோ அவங்க வந்து e-invoice வந்து போட தேவையில்லை எந்த சப்ளை பண்ணாலும்ன்ற மாதிரி சொல்றாங்க. How e-invoice is generated? The taxpayer first prepare and generate his invoice using his own ERP or accounting billing system or manual system. கரெக்டா? ஒவ்வொரு கம்பெனிக்கும் செப்பரேட் ERP billing system இருக்கும். அதை வச்சு அவங்க வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் போட்டுருவாங்க. The invoice must conform to the e-invoice scheme. அந்த இன்வாய்ஸ் வந்து ஸ்கீம்ல சொல்ற மாதிரி போட்டிருப்பாங்க. And must have the mandatory parameters. The details of these invoices are uploaded or reported by the taxpayer to the invoice registration portal. அவங்க போட்ட இன்வாய்ஸ் டீடைல்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து போர்ட்டல்ல அப்லோட் பண்றாங்க. This way the taxpayer register the supply transaction on ERP. இந்த மாதிரி தான் வந்து அவங்க ERPல வந்து இந்த மாதிரி தான் வந்து IRPல அவங்க வந்து டிரான்சாக்ஷனை வந்து என்டர் பண்றாங்க. On uploading, IRP returns the e-invoice with unique reference number. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் IRP வந்து என்ன ஆகுதுன்னா வந்து IRN வந்து ஜெனரேட் பண்ணி தருது. After digitally signing the e-invoice and adding a QR code, அது கூட வந்து சைனும் QR கோடும் ஆட் பண்ணிடுறாங்க. Then the supplier shares the e-invoice with the receiver. புரியுதா? ஜென்ரலா வந்து இன்வாய்ஸ் போட்டு டைரக்டா வந்து ரிசீவர் கொடுக்க மாட்டாங்க. இன்வாய்ஸ் போட்டு போர்ட்டல் அப்லோட் பண்றாங்க. அங்க இருந்து நமக்கு வேற ஒரு இன்வாய்ஸ் வந்து QR கோட் ஃபெசிலிட்டியோட வருது. அந்த இன்வாய்ஸ் தான் வந்து நம்ம ரெசிபியன்ட்டுக்கு ஷேர் பண்றோம். அதை தான் டிரான்ஸ்போர்ட்டருக்கு ஷேர் பண்ணுவோம். அதுதான் எல்லா பக்கமும் வந்து டிஃபால்ட்டா வந்து ஆட்டோ பாப் ஆகி வரும். ஸோ வந்து நெக்ஸ்ட் இங்க வந்து ஒரு இன்வாய்ஸுக்கு கொடுத்துருக்காங்க பாத்தியா டேபிள், லைக் ஒரு இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ சாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஜென்ரலா எல்லா டீடைல்ஸுமே இருக்கும், நார்மல் இன்வாய்ஸ்ல எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். ஆனால் இந்த போட்டுக்க டீடைல்ஸ்லாம் வந்து அந்த இன்வாய்ஸ் ஸ்கீம்ல கொடுத்துருக்க மாதிரி தெளிவா கொடுத்துருப்பாங்க. எதுவும் ஸ்கிப் பண்ணிருக்க மாட்டாங்க, மிஸ் ஆயிருக்காது. எல்லா பேராமீட்டர்ஸும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து how e-invoice data is consumed by GST system for generation of e-way bill or populating relevant parts of GST return. எப்படி வந்து இந்த e-invoice data வந்து GST சிஸ்டம்ல வந்து e-way bill போறதுக்கும் அதர் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுக்கும் யூட்டிலைஸ் ஆகுதுன்ற மாதிரி கேட்குறாங்க. On successful reporting of invoice details to IRP, the invoice data including IRN will be saved in GST system. ஸோ வந்து நம்ம ஐஆர்பியில் வந்து இன்வாய்ஸ் டீடைல்ஸ் கொடுக்குறோம்ல, கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகுது, ஐஆர்என் ஜெனரேட் ஆகுதுல்ல, அது எல்லா டீடைல்ஸுமே வந்து ஜிஎஸ்டி சிஸ்டம்ல சேவ் ஆயிருக்கும். த ஜிஎஸ்டி சிஸ்டம் will auto populate them into GSTR1. அங்க இருந்து டைரக்டா GSTR1க்கு டீடைல்ஸ்லாம் வந்து ஆட்டோ GSTR1 என்ன பண்ணுவீங்க, நீங்க மேக் பண்ண அவுட்வர்ட் சப்ளையோட இன்வாய்ஸ் டீடைல்ஸை என்டர் பண்ணுவீங்க. ஸோ நம்ம இன்வாய்ஸ் போடுறப்ப டிஃபால்ட்டா அங்கே டீடைல்ஸுமே வந்து சிஸ்டம்ல இருக்கும். அது எல்லாமே வந்து GSTR1ல வந்து ஆட்டோ பாப் ஆயிரும் of the supplier and 2A of the respective receiver. So GST1 ல வந்துச்சுன்னா அது என்ன ஆகும், 2A ல போயிடும். The IRN data will also be shown along with the source marked as e-invoice except where the details were modified or re-uploaded by the taxpayer. Unless வந்து taxpayer modify பண்ணல re-upload பண்ணல அப்படின்னா ஜென்ரலா வந்து அந்த இன்வாய்ஸ் எல்லாமே e-invoiceன்ற மாதிரி ஸ்டேட் பண்ணி IRN ஜெனரேட்டர்னு சொல்ற மாதிரி சைடில் வந்து சோர்ஸ் டேட்டான்ற மாதிரி ஒன்று இருக்கும். The e-invoice scheme includes parameter, example transporter ID, vehicle number, etc.
that are required for creating and generating e-way bills. This can be entered if available seller at the time of generation of e-invoice, so that e-way bill can be created using this data without any further requirement of data entry by the user. The e-invoice reporting software already allows the reporting of e-invoice and generation of e-way bill with the same data. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு டேட்டா அப்லோட் பண்றோம்ல, ஒரு இன்வாய்ஸ் அப்லோட் பண்றோம்ல, அந்த இன்வாய்ஸ் அப்லோட் பண்றப்பயே வந்து ஆப்ஷன் கேட்கும், டிரான்ஸ்போர்ட் டீடைல்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், லைக் டிரான்ஸ்போர்ட் டீடைல்ஸ், வெஹிக்கல் நம்பர், இதெல்லாம் வந்து கேட்கும். ஒருவேளை நம்மகிட்ட அப்பவே அந்த டேட்டா இருக்கு அப்படின்னா, அந்த டேட்டா அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டா அது எப்படி GST 1ல வந்து அப்லோட் ஆகுதோ அதே மாதிரி e-way பில்லுக்கும் அப்லோட் ஆகி e-way பில்லும் ஜென்ரேட் ஆயிடும். ஒருவேளை அப்ப நம்மகிட்ட அந்த டேட்டா இல்லை அப்படின்னா e-way bill வந்து ஜென்ரேட் ஆகாது. புரியுதா? Next, cancellation and amendment of reported invoice. Where needed, a seller can cancel IRN for an e-invoice already reported by reporting it on IRP within specified time. The amendment of e-invoice already uploaded on IRP will be done only on GST portal. Amendment of invoice is not possible through IRP. Cancellation வந்து இப்பதான் நீங்க வந்து இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணிருக்கீங்க, உனக்கு வந்து தப்புன்னு தெரியுது அப்படின்னா உன்னால கேன்சல் பண்றதுக்கு முடியும் வித்தின் சம் டைம். அவன் சொல்றான்ல வித்தின் ஸ்பெசிஃபைட் டைம்னு சொல்றான்ல, நீ பண்ணி கொஞ்ச நேரம் தான் ஆகுது அப்படின்னா உன்னால வந்து அவன் டைம் ஒன்றும் மென்ஷன் பண்ணல, பட் ஆனால் பண்ணி கொஞ்ச நேரம் தான் ஆகுது அப்படின்னா நீ வந்து கேன்சல் பண்ணலாம். ஆனா அதை நீ மாடிஃபை பண்ணணும்னு நினைச்சா அப்படின்னா மாடிஃபை பண்ண முடியாது. அதை நீ வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுவோம்ல ரிட்டர்ன்ஸ்ல, அப்படிதான் வந்து பண்ண முடியும். கீழே என்ன கொடுத்துருக்காங்க, so simple. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், e-way பில்லுமே போடலாம், போட்ட e-way பில்ல கேன்சல் பண்ணலாம். ஆனா ஒருவேளை ஒன் டேக்குள்ள கேன்சல் பண்ணலாம், மூவ் ஆயிடுச்சு, டிரான்ஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா கேன்சல் பண்ண முடியாது. பார்த்தோம்னா சேம் அதே ப்ரொவிஷன் தான் வந்து இங்கேயும் அப்ளிகபிள் ஆகுது. நெக்ஸ்ட், இம்ப்ளிகேஷன் ஃபார் பிசினஸஸ். As apparent from the above discussion, e-invoicing does not mean that the invoice need to be prepared, generated on the government portal. It is only intimating the government portal that invoice has been issued to the buyer by registering that particular invoice on the government portal. புரியுதா? e-invoice என்றது கவர்மெண்ட் போர்ட்டல்ல போய் ரெடி பண்ற இன்வாய்ஸ் கிடையாது. நம்ம போட்ட இன்வாய்ஸை வந்து கவர்மெண்ட் இன்டிமேட் பண்றது தான் வந்து e-invoiceன்ற மாதிரி சொல்றாங்க. The consequently will continue to issue invoice as they were doing earlier. Necessary changes on account of e-invoicing requirement is made by ERP accounting and billing software providers in the respective software. They need to get the updated version having this facility. Generally இப்போ வர ERP இப்படி தான் இருக்கும். நீங்க வந்து பில்ஸ் போடுறப்பவே உங்களுக்கு ஒரு சாஃப்ட் காப்பி வருது அப்படின்னா சேம் டைம் வந்து அதே வந்து போர்ட்டல்லையும் அப்லோட் ஆகி e-invoiceம் ஜெனரேட் ஆகி மொபைல்லையும் சென்ட் ஆயிரும். புரியுதா? ஸோ எல்லாமே வந்து சேம் டைம்ல சாஃப்ட்வேர்ஸ்லாம் அந்த மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை. ஒன்ஸ் நீ ஒரு டைம் டேட்டா என்டர் பண்ணுறதுனா அந்த டேட்டாவே ஆட்டோமேட்டிக்காக எங்கெங்கே போகணுமோ எல்லாமும் போயிடும். நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்னு சொல்லிட்டு e-invoice ஸ்கீமான்னு சொல்லியிருக்காங்கல்ல. A business uses various accounting billing software, each generating and storing invoice in their own electronic format. These different formats are neither understood by GST system nor by the system of suppliers and receivers. கரெக்டு தானே? ஒவ்வொரு பிஸ்னஸும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸோட சாஃப்ட்வேர் வந்து இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டால் யூஸ் ஆகுது. அவங்க பிஸ்னஸோட நேச்சரு, அவங்க பிஸ்னஸோட கம்ஃபர்ட், அவங்க பிஸ்னஸ் டைமிங்கு, அவங்க பிஸ்னஸ் காம்ப்ளிகேஷன் ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டாக சாஃப்ட்வேர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ வந்து அது எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கவர்மெண்டாலையும் முடியாது, அந்த சப்ளையராலையும் முடியாது. சரியா? An invoice generated by SAP system cannot be read by a machine which is using Tally system unless a connector is used. With more than 300 accounting billing software products, there was no way to have connectors for all. So ஒருத்தவங்க Tally யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா Tally வந்து SAP கூட போட்டு கம்பேர் பண்ண முடியாது. SAP தெரியும்ல, SAP சாஃப்ட்வேர், SAP. ஸோ Tally அதே மாதிரி ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட மோர் தென் 300 சாஃப்ட்வேர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஒவ்வொரு சாஃப்ட்வேர் SAP SAP Tally மாதிரி அதுவும் சாஃப்ட்வேர், அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து Tally, SAP இதுக்கெல்லாம் இருக்கும்ல. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து எப்படி லிங்க் கொடுப்பாங்கன்னா கனெக்டர் வச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி கனெக்டர் பண்ணி டேட்டா எல்லாமே ரிட்ரைவ் பண்ணி மாத்திட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அது எல்லா டைமும் பாசிபிள் கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட அக்கௌண்டிங் ஆர் பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கு. In this scenario, e-invoicing was introduced aiming at machine readability and
யூனிஃபார்ம் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ தான் அவங்க வந்து இன்வாய்ஸ் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது மூலியமாக வந்து மிஷினோட ரீடபிலிட்டியும் யூனிஃபார்மாக இன்டர்பிரிட்டேஷனும் கரெக்டாக இருக்கும். To ensure this complete interoperability of e-invoices across the entire GST ecosystem, an e-invoice standard is must. By this, e-invoice is generated by one software can be read by any other software, thereby eliminating the need of fresh manual data entry since there was no such standard for e-invoice available earlier. As first step, a standard format for e-invoice has been finalized. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சப்ளையர் வந்து சாப் யூஸ் பண்ணிருக்காரு, ரெசிபியன்ட் வந்து டேலி யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு டேலி எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாது, அவங்களுக்கு சாப் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாது. ஆனால் இன்வாய்ஸ் போடுறப்ப என்ன ஆகும், இவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் ஃபார்மெட்டில் எல்லாம் ஃபில் பண்ணி டேட்டா வந்து அப்லோட் பண்ணிடுறாங்க. அப்போ எல்லா பர்டிகுலர்ஸுமே வந்து ஃபில் ஆயிடுது. அந்த பர்டிகுலர்ஸ் வந்து இங்கேயும் சேம் தான், அங்கேயும் சேம் தான். ஸோ இவங்க இன்வாய்ஸ் போட்டோம்னா அந்த இன்வாய்ஸ் வந்து அங்கே போனதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் கியூஆர் கோட் மூலமாவோ வருதா, அதை வந்து ரெசிபியன்ட் வந்து ரிசீவ் பண்றாரு. அவரு அந்த இன்வாய்ஸ் ரீஅப்லோட் பண்றப்ப அவரும் டேலிக்கு ஏற்ற மாதிரி எல்லா பர்டிகுலர்ஸும் எங்கே போய் சேரணுமோ சேர்ந்துடும். டேரக்டா சாப் டு டேலி பண்ண முடியாது, கஷ்டம். ஆனா சாப்ல இருந்து வேற ஒரு ஃபார்மா கன்வெர்ட் ஆகுது. அந்த கன்வெர்ட் ஆன ஃபார்ம் வந்து எத்தனை சாஃப்ட்வேருக்கு வேணா அப்லோட் பண்ணிக்க முடியும், ஈஸியா வந்து மேனேஜ் பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா வந்து யூனிஃபார்மிட்டியா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாமே ஜெனரல் பாயிண்ட்ஸ் தான், சும்மா நான் வச்சுக்கோங்க நாலேஜ் பர்பஸ்க்காக. This uniform standard format applicable for all business across the country is known as e-invoice schema. புரியுதா? இந்த யூனிஃபார்ம் ஃபார்மேட் தான் வந்து e-invoice schemaன்னு சொல்றாங்க. It is notified as Form GST INV 1. A e-invoice schema mandates what particulars shall be reported in electronic format to IRP. Invoice details in prescribed schema to be reported to IRP in JSON format. JSON can be understood as a common language for system machines to communicate between each other. ஃபுல்லாக டெக்னிக்கலாக கொடுத்துருக்காங்க. JSON ஃபார்மேட் தான் வந்து ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லாங்குவேஜ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். IRP is the website for uploading or reporting of invoices by the notified person. The following IRP have been notified for the purpose of preparation of e-invoices. ஸோ கீழே கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாமே யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்வாய்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை டச் பண்ணால் போகுமா? இல்லை ஆக்சுவலாக போகுமா, பட் இங்கே போல. போகும். பிடிஎஃப் லிங்க் ஒரு பார்த்தது இல்லையா? பிடிஎஃப்ல லிங்க் வரும், அந்த லிங்க் டச் பண்ணினா உள்ள போகும். லிங்க் பிடிஎஃப்லயே சொல்றேன். நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர்னா தெரியும்ல, IRN. நம்ம போய் அப்லோட் பண்ற இன்வாய்ஸுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து எந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ யூனிக் 64 கேரக்டர் ஹேஷ்ன்ற மாதிரி சொல்லிட்டு நம்பர் இருக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் interaction between the business and other interaction between the supplier and invoice registration portal. என்ன ஆகுது, செல்லர் இருக்காரு, ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் prepare e-invoice as per schema having mandatory GST. எல்லா லைக் இன்வாய்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றோம், எல்லா டீடைல்ஸ் இருக்கிற மாதிரி. செகண்ட் என்ன பண்றோம், அப்லோட் தி JSON e-invoice to அந்த ஃபைலை வந்து IRPக்கு அப்லோட் பண்றோம். செகண்ட் வந்து IRP வந்து புஷ் பண்ணுது, தென் வந்து IRN வந்து ஜெனரேட் பண்ணுது, டூப்ளிகேஷன் வித் GST சிஸ்டம் சைன் பண்ணுது, அதுக்கப்புறம் QR கோட்லாம் ஆட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து ரிட்டர்ன்ஸ் தி டிஜிட்டலி சைன்ட் JSON டு செல்லர் வித் தி QR கோட் இன்க்ளூட் இன் இட். அது வந்து எல்லா ப்ராசஸும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபைலை சப்ளையருக்கு கொடுக்குது. தென் வந்து சப்ளையர் வந்து ரிசீவ்ஸ் டிஜிட்டலி சைன்ட் JSON ஆஃப் e-invoice that contains the QR கோட். சப்ளையர் வந்து ரிசீவ் பண்றாரு. அண்ட் தென் என்ன சொல்றாங்க, சென்ஸ் authenticated payload to GST systems and e-payable system. ஜெனரலா இதான் ப்ராசஸ். மேலே பார்த்தது வந்து சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி IRP அண்ட் GST e-payable system அண்ட் தி பையர். இது புரியுதா? ஜென்ரலா மேலே பார்த்தோம் அதே மாதிரி தான். இப்போ வந்து IRPல இருந்து GSTRக்கு எப்படி போகுது, அதே மாதிரி e-payableக்கு எப்படி போகுது, சேம் டைம் வந்து ரெசிபியன்ட்டுக்கு எப்படி போகுதுன்ற மாதிரி சார்ட், ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் அதர் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதர் பாயிண்ட்ஸ்ல என்ன இருக்கு, the e-invoice system is also available for the e-commerce operator to report the invoice to the invoice registration portal generated by them on behalf of the supplier.
பல்க் அப்லோடிங் ஆஃப் இன்வாய்சஸ் டு ஐஆர்பி இஸ் ஆல்சோ பாசிபிள். பல்காக கூட அப்லோட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு இன்வாய்ஸாக பண்ண கஷ்டம் இல்லை. மொத்தமாக எனக்கு ஒரு டே ஃபுல்லாக வந்து ஒரு 500 இன்வாய்ஸ் போட்டிங்க, அந்த 500 இன்வாய்ஸுமே அப்லோட் பண்ணணும்னா பண்ண முடியும். The CBICS clarified that there is no requirement to carry the physical copy of tax invoice in case where e-invoice has been generated by the supplier. In case நீங்கள் e-invoice போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து physical copy எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த e-invoice வந்து போதுமானதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. Whenever e-invoice has been generated, production of quick response code have been embedded invoice number electronically for verification of by the proper officer. எப்போ e-invoice போடுறாங்களோ அந்த டைமில் டிஃபால்ட்டாக QR கோடும் ஜெனரேட் ஆகிரும். அதை வச்சு ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து வெரிஃபை பண்ணிக்குவார். ஸோ வந்து இந்த QR கோட் பற்றி சொல்கிறாங்க. QR கோட் பற்றி உங்களுக்கே தெரியும் எல்லாமே, இருந்தாலும் சொல்கிறேன். Upon successful registration of e-invoice and IRP, it will return a signed e-invoice to the supplier. ப்ராப்பராக வந்து எல்லாமே ஐஆர்பியில் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைன்டு e-invoice வந்து சப்ளையருக்கு கொடுக்கப்படும். அது கூட வந்து பார்த்தோம்னா வித் IRN அண்டு QR கோடோட சப்ளை வந்து ரிசீவ் பண்ணுவார். The IRN is embedded in the QR code which shall be extracted or printed on the invoice. The QR code enables quick view, validation and access of the invoice from the GC system from handheld devices. The digitally signed QR code will have a unique IRN number which can be verified on the central portal as well as by an offline app by the officer. புரியுதா? அந்த QR code ஸ்கேன் பண்ணுறப்ப எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெளிவாக வந்துடும். அது வந்து யாரும் செக் பண்ணி பார்க்கலாம். சேம் டைம் வந்து ஆஃபீஸர்ஸுமே வந்து உட்காந்து பில்லை உட்காந்து பார்க்கறதுக்கோ இல்லை இன்வாய்ஸ் போயிட்டு லாகின் பண்ணி செக் பண்ணுறதுக்கோ ஜஸ்ட் QR கோட் செக் பண்ணோடனே இதுதான் அப்படின்றது அவருக்கே எல்லாமே தெரியும். This will be helpful for tax officers checking the invoice offline on the roadside where internet may not be available all the time. சரியா? இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் QR கோட் வருது. The QR code consists of the following invoice parameters. எல்லாமே இருக்குது. புரியுதா? சப்ளையரோட நம்பர் இருக்கு, ரெசிபியரோட நம்பர் இருக்கு, இன்வாய்ஸ் நம்பர் இருக்கு, டேட் எப்போன்னு இருக்கு, இன்வாய்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு இருக்கு, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் லைன் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, HSN கோடு, அதுக்கப்புறம் யூனிக் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பரு, டேட் ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் ஐஆர்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுறப்பயே வந்துடுது. இன்வாய்ஸ் அப்ளிகபிள் டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், PSU எக்ஸெட்ரா registered solely for the purpose of deduction of tax at source as per provision of section 51. உங்களுக்கு இருக்கா அந்த புக்கில்? இல்லை. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு பெருசாக இல்லை, கொஞ்சமாக தான். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் ஆக்சுவலி இது உங்கள் புக்கில் இல்லையா? சரி, ஓகே. இது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சும்மா கவர்மெண்ட் செக்டார் இருக்குல்ல, அதுக்கும் இன்வாய்ஸுக்கும் ரிலேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. பெருசாக இதில் நார்மல் பாயிண்ட்ஸ் தான். இதை நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஸ்கிப் பண்ணால் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரீட் பண்ணாலே புரியும். நார்மலாக இன்வாய்ஸ் பட் ஆனால் கவர்மெண்ட் செக்டர் பேஸ் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டைனமிக் QR கோட் ஆன் B2C இன்வாய்சஸ். B2Cனா யார்? பிஸ்னஸ் டு கன்சியூமர், அவங்க இன்வாய்சஸ். அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டைனமிக் QR கோட் பற்றி பேசுகிறாங்க. ஆல் B2C இன்வாய்ஸ் issued by registered persons whose aggregate turnover in any preceding financial year from 17-18 onwards exceeds 500 crore will have a QR code. மேலே பார்த்ததுக்கு என்ன பார்த்தோம்? 5 தானே பார்த்தோம். 5 lakhs 5 crores. இங்க வந்து 500 crores. All business to consumer invoices issued by a registered person whose aggregate turnover in any preceding financial year from 17-18 onwards exceeds 500 crores will have a QR code. யார் யாரோட டோனர் 500 crores கிராஸ் ஆகுதோ அவங்க இஷ்யூ பண்ணுற இன்வாய்ஸ் வந்து QR கோடோட இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஸோ வந்து the 6th provision to Rule 46 has empowered the government to specify that tax invoice shall have a quick response code. Resultantly, it has been notified that invoice issued by a registered person whose aggregate turnover in the financial year exceeds 500 crore in respect of B2C supply shall have a dynamic QR code. சரியா? B2C சப்ளை பண்ணுறாங்க, ஆனால் வந்து 500 crores மேலே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இன்வாய்ஸில் டைனமிக் QR கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்கணும். The dynamic quick response code made available to buyer by such registered person through digital display shall be deemed to be having QR code. The purpose of this provision is to enable and encourage digital payment where buyer can scan the dynamic
QR code and make payment from the mobile wallet directly. Actually இதுதான் வந்து நான் KFCல சொன்னேன். Domino's, KFC, PVR Cinemas. ஸோ லெட்டர்லாம் வந்து அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க டிஸ்பிளேல இன்வாய்ஸ் போட்டுருவாங்க, QR கோட் அங்கேயே டிஸ்பிளே ஆகும். நம்ம வந்து மொபைல் எடுத்து அப்படியே டேரெக்டாக அதை பார்த்து பே பண்ணுற மாதிரி பே பண்ணுவோம். பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மொபைலுக்கு பில் வந்துடும். ஸோ ஜென்ரலாக மேபி 500 crores அவங்கள பற்றி சின்ன வயசு தானே. PVR Cinemas எவ்வளோ பெருசாக டீல் பண்ணுறாங்க. சேம் டைம் Domino's, KFC பிரான்ச்சஸ் எவ்வளோ இருக்குது, ஜூடியோ சொல்லலாம். ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து டெய்லி ஃபேஸ் பண்ணுறது இதை நம்ம ஆக்சுவலாக மேலே பார்த்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறோமா கிடையாது. ஆனால் B2C வந்து இப்போ பேசுகிறாங்க. இது வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குறது தான். ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே இதுதான். டுடே மெனி ஷாப்ஸ் have static QR code payment counter which is scanned by the buyer, but the buyer has to enter the amount to be paid to the shop in the mobile payment app. The dynamic QR code on the other hand will have the payment details and scan and pay in one go is possible. கரெக்டா? நம்ம இப்போ ஜென்ரல் மளிகை கடையில் போய் பே பண்ணுறோம், என்ன பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணிட்டு அமௌண்ட் நம்ம என்டர் பண்ணி பே பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி இடத்துலனா ஆட்டோமேட்டிக்காக பைசா மொதல் கொண்டு அங்கேயே வந்து என்ட்ரு ஆகிருக்கும். நம்ம ஜஸ்ட் பேமெண்ட் தான் பண்ண முடியும், அமௌண்ட்டை மாடிஃபை பண்ண முடியாது. This has no relevance or applicability to the e-invoicing in respect to B2B supply by notified class of taxpayers. The dynamic QR code will be generated by the seller himself either on his point of sale or the invoice issue. இதுக்கும் e-invoicing எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுவும் ஜென்ரலாக வந்து செல்லர் பண்ணுறதுதான்ற மாதிரி சொல்கிறாங்க. The dynamic QR code in case of an invoice issued to a person having UIN. Dynamic QR code in case of an invoice issued to a person having UIN. Any person who has obtained a unique identity number is not a registered person. கரெக்டா? ஆமாம், அவருக்கு தான் யூனிக் ஐடென்டி நம்பர் இருக்குது, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலை. ஆனால் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக யூஏஎன் நம்பர் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருப்பாங்க. As per the definition of registered person provided in section 294. Therefore, any invoice issued to such person having a UIN shall be considered as invoice issued for a B2C supply and shall be required to comply with the requirement of டைனமிக் QR கோட். ஏதாச்சும் இன்வாய்ஸ் வந்து யூஏஎன் சப்ளையர் கொடுக்குறோம் அப்படின்னா, யூஏஎன் பர்சன் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து B2C டிரான்சாக்ஷனை தான் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? நான் அப்ளிகபிலிட்டி ஆஃப் ரெக்யர்மெண்ட் ஆஃப் டைனமிக் QR கோட் கான்செப்ட். இந்த டைனமிக் QR கோட் வந்து யாருக்கு அப்ளிகபிள் இல்லைன்னு பார்த்தோம்னா, இன்சூரர், பேங்கிங் கம்பெனிஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அவங்களுக்கு அதுவும் அப்ளிகபிள் இல்லை, இதுவும் அப்ளிகபிள் இல்லை. குட் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி சப்ளைங் சர்வீஸ் இன் ரிலேஷன் டு டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் குட்ஸ் பை ரோட்ஸ் இன் குட்ஸ் கேரேஜ். அதுக்கப்புறம் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ், person supplying service by of admission to exhibition, cinematography, films and multiplex screen. அதுக்கப்புறம் சப்ளையர் ஆஃப் ஆன் இன்ஃபர்மேஷன் டேட்டா OIDR சர்வீஸ், இவங்களுக்கு வந்து அந்த டைனமிக் QR கோட் வந்து அப்ளைபிள் கிடையாது. நோ டைனமிக் QR கோட் இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ். As regards supplies made for export through such supplies are made by a registered person to an unregistered person. However, since e-invoices are required to be issued in respect of supply for exports, treating them as B2B supply, the dynamic QR code requirement will not be applicable. Export பண்றீங்க அப்படின்னா அதை வந்து B2B சப்ளையை கன்சிடர் பண்ணி டைனமிக் QR கோடு வந்து தேவையில்லை. ஜென்ரலாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னாலே ஜிஎஸ்டியில இருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்தியாவுக்குள்ள பண்ணுறதா இன்ட்ரெஸ்ட் ஜிஎஸ்டி நார்ம்ஸ் இன்வாய்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கும். பட் எப்போ வந்து எக்ஸ்போர்ட் கிட்ட போகிறோமோ, எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ, அந்த டைம் வந்து நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸாக தான் இருக்கும். இது வேணாம், இது பண்ண வேணாம், அது பண்ண வேணாம், இது மெயின்டைன் பண்ண தேவை, அது மெயின்டைன் பண்ண தேவை, இது டேக்ஸ் இல்லை, டேக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸாக கொடுப்போம். பிகாஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப கண்ட்ரி வந்து க்ரோ ஆகும். ஸோ அந்த பெனிஃபிட்ஸை கன்சிடர் பண்ணி எக்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டைனமிக் QR கோடில் இருக்க பேராமீட்டர்ஸ் தயவு செஞ்சு எல்லாரும் பார்த்துக்கோங்க. GSTN நம்பரு, சப்ளையர் UPI ID, பேயோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, IFSC, அப்போ இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட்டு, டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ, GST அமௌண்ட் அலாங் வித் பிரேக்கப் ஆஃப் CGST, SGST, IGSTன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்தர், the dynamic QR code should be such that it can be scanned to make a digital payment. The purpose of dynamic QR code is to enable the recipient or customer to scan and pay the amount to be paid to merchant, the supplier in respect of the said supply. The supplier issued an invoice having dynamic QR code for payment. The invoice shall be deemed to have complied with dynamic QR code. எல்லாமே ஜெனரல் பாயிண்ட்ஸ் தான், சும்மா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. டைனமிக் QR வச்சு பேமெண்ட் பண்ணுறோம், அவங்களோட இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, நார்மலாக இருக்குது எல்லாமே. ஆக்சுவலாக நானாக படிக்கிறப்ப இந்த சாப்டர்லாம் நான் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சதில்லை. பிகாஸ் நான் படிக்கிறப்ப இந்த சாப்டர் வந்து இவ்வளோ பெருசாகவும் கிடையாது. இதில் இது எல்லாமே வந்து ரீசெண்டாக வந்திருக்கு, கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி. நான் பார்த்ததால லிட்டரலாக 4 years ஆச்சுல. ஸோ அந்த டைம்லாம் இவ்வளோ கிடையாது.
நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேசஸ். ஸ்பெஷல் கேசஸ் என்ன சொல்றாங்க? ரிவைஸ்டு டாக்ஸ் இன்வாய்ஸ் எப்போ இஷ்யூ பண்றாங்க? எவ்ரி ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஹூ ஹஸ் கிராண்டட் ரெஜிஸ்ட்ரேஷன் with effect to date earlier than the date of issuance certificate of registration may issue a revised tax invoice. Such invoice shall be issued against the invoice already issued in set period. இது பார்த்துருக்கோமா? பார்த்தது இல்லையா? இல்ல ரிவைஸ் டாக்ஸ் இன்வாய்ஸே இல்லையா? இல்லாமலாம் இருக்காது. அதெல்லாம் முடிஞ்சிச்சுல, இது இருக்கல. சரி ஓகே, ரிவைஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கா இல்லையா? பார்த்துருக்கோமா இல்லையா? 10 மார்க் இருக்கா? எப்போ பார்த்தோம்? ரிவைஸ்டு டாக்ஸ் இன்வாய்ஸ் பத்தி நேத்து நம்ம பார்த்தோமா இல்லையா? எங்க பார்த்தோம்? எதுக்கு பார்த்தோம்? இது வேல்யூ ஆஃப் சப்ளைல கூட ரிவைஸ்டு டாக்ஸ் இன்வாய்ஸ் பார்த்தோம். அண்ணா சப்போஸ் ஒரு பொருளை டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி நம்ம அமௌண்ட் வாங்கிட்டோம்னா அந்த கான்செப்ட் என்ன வேற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ரிவைஸ்டு டாக்ஸ் இன்வாய்ஸ் தப்பா ஏதோ பண்ணிட்டாங்கன்னா திருப்பியும் போய் இது பாத்து ரிட்டர்ன் அது சம்பந்தமா யோசிங்க. ஏதோ யோசிக்கிறீங்க தெரியலையா? சூப்பரா படிக்கிறீங்க எல்லாருமே. நீங்க இப்பெல்லாம் படிச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இங்க ரிட்டர்ன் டெஸ்ட் வச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. சொல்லுடா. நானே சொல்றேன். ஜிஎஸ்டிக்கு நம்ம ஒரு டேட்டுக்கு லைவ்ல ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட் அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வரும். ஸோ லைவ்ல வர டேட்டுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் ஆனால் லைவ்ல வர டேட்ல இருந்து நம்ம சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கு ஐடிசி கிளைம் பண்ற மாதிரி இருக்கும். என்ன ஞாபகம் வந்துருச்சு? 2 monthsல கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ல இருந்து 1 monthக்குள்ள. நேத்து தான் பார்த்தோம் கிளாஸ்ல. ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ரிவைஸ்டு டாக்ஸ் இன்வாய்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ரெஜிஸ்ட்ரேஷன் கிராண்ட் ஆன டேட்ல இருந்து 1 monthக்குள்ள பண்ணி முடிக்கணும். பண்ணுவாங்க ஆப்வியஸா. லைவ்ல ஆயிரும். நேத்து பார்த்து ஃபர்ஸ்ட் யோசிச்சா நீ அதை விட்டு போ பல நாள் கிளாஸ் முன்னாடி. சரிங்க கைஸ், சூப்பரா படிக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். விளங்கிடும் எல்லாமே. ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் கேட்கறப்ப நீங்க சொல்லாம இருக்கப்பதான் உங்க கிளாஸ் லைவ்ல எடுக்கிறதே வேஸ்ட்னு தோணுது. இது ஏன்னா ஒண்ணுமே இல்லையே. ஜென்ரல் கான்செப்ட் நேற்று எத்தனை டைம் இதை பார்த்துப்போம் நம்ம கிளாஸ்ல. நான் சொன்னது எல்லாருமே ஞாபகம் தான் சொல்லுவோம். லைக் யாருமே திருப்பி சொன்ன ஞாபகம் தான் செய்யும். நீங்களா லைக் படிக்கிறப்பே தோணணும்ல. எக்ஸாம்ல சொல்லுவாங்க யாராச்சும் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு. சரி ஓகே. ஸோ இது இங்கே தான் வந்து ரிவைஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் the revised tax invoice shall be issued within 1 month from the date of issuance certificate. இந்த கான்செப்ட் நிறைய பார்த்தோம், அதனால தான் சொல்கிறேன். The provision is necessary as a person who become liable for registration has to apply for registration within 30 days of becoming liable for registration. When such an application is made within the stipulated time period and registration is granted, the effective date of registration is the date on which person become liable for registration. There would be a time lag between the date of grant of certificate of registration and the effective date of registration. For supplies made by such person during this intervening period, the law enables the issuance of revised invoices so that ITC can be availed by the recipient on such supply. இந்த பேஜ் அப்படியே ரிப்பீட்டட் பேஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருக்கோம். தெளிவாக திருப்பி கொடுத்துருக்கான், படிச்சு பார்த்துக்கோங்க. Revised tax invoice to be issued in respect of taxable supply effected during the period of effective date of registration to date of issuance of certificate of registration. இது ரெண்டுக்கும் நடுவில் நடக்கிற டைம்ல இன்வாய்ஸ் போட்டிருப்போம். அந்த இன்வாய்ஸை ரிவைஸ் பண்ணி ஐடிசி கிளைம் பண்றது தான் கான்செப்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேற கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம நேற்றையும் பார்த்துருப்போம். ஸோ எக்ஸாம்பிள் நீங்களே பார்த்துக்கோங்க. Consolidated revised tax invoices in certain cases. A registered person. பல்பு தானே எதுக்கு அதுக்கு இப்படி கத்துற? இல்ல மேல ஒயர் கனெக்ஷன்லாம் இருக்குது, அது ஃப்ரீயா விடுங்க. சாப்பிட்டுருக்கு வாங்க. நம்ம கூட பாம்பை பார்த்த மாதிரி கத்துறோம்.
ஆமா நீ சொன்னது அப்படிதான் இருந்துச்சு. ஏதோ பாம்பு இருந்தது, பாம்பு மேல வர மாதிரி கத்துற. இருப்பா கிளாஸ் முடிச்சிருவோம்ப்பா. ஃபைன் கிளாஸ் வாங்க, பரவாயில்ல பார்க்கலாம், ஒன்றும் ஆகாது. சரி ஓகே. கன்சாலிடேட் கிளாஸ் ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணுறேன். கன்சாலிடேட்டட் ரிவைஸ்டு டாக்ஸ் இன்வாய்சஸ் இன் a registered person may issue a consolidated revised tax invoice in respect of all taxable supply made to an unregistered recipient during such period. Unregistered person க்கு சப்ளை பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் இன்வாய்ஸ் போடுவான்னு கேட்டா போட மாட்டாங்க. கன்சாலிடேட்டா இவ்வளவு தூரம் சப்ளை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு இன்வாய்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, however in case of interstate supply where value of supply does not exceed 2.5 lakhs, consolidated revised invoice may be issued separately in respect of all unregistered recipients located in a state. என்ன சொல்றாங்க, in case அவங்களோட சப்ளை 2.5 lakhs குள்ள இருந்துச்சு அப்படின்னா கன்சாலிடேட்டட் இன்டர்ஸ்டேட் சப்ளை இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்துக்கலாம். in case 2.5 lakh எக்ஸீட் ஆச்சுன்னா அவங்க கன்சாலிடேட்டட் ரிவைஸ்டு டாக்ஸ் போட முடியாது, தனித்தனியா தான் கொடுக்கணும். கரெக்ட். சோ however in case of interstate supply where the value of supply does not exceed 2.5 lakhs, value supply வந்து 2.5 lakhs exceed ஆகல, consolidated revised invoice may be issued separately in respect of all unregistered recipients located in state. அப்புறம் என்ன அர்த்தம், மேல என்ன சொல்றாங்க, consolidated revised tax invoice in respect of all taxable supply made to an unregistered recipient during such period சொல்லிட்டான். ஸோ வந்து unregistered recipientக்கு பண்ணிருந்தோம் அப்படின்னா கன்சாலிடேட் இன்வாய்ஸா போட்டுடலாம். செகண்ட் கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, in case of interstate supply where the value of supply does not exceed 2.5 lakhs, interstate supply பண்றாங்க, வேல்யூ வந்து 2.5 lakhs exceed ஆகல, consolidated revised invoice may be issued separately in respect of all registered recipient. அது என்ன consolidated திருப்பி all consolidated revised invoice issued separately, புரியுதா? consolidated சொல்றான், அப்புறம் separately சொல்றான், என்ன சொல்ல வராங்க கரெக்டா சொல்லுங்க. ஆனா இந்த ரிட்டர்ன்ல வந்துட்டு 1 lakh அங்க என்ன செப்பரேட்லி மீன் பண்றது, என்ன மீன் பண்றாங்க, செப்பரேட் இன்வாய்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷனா, செப்பரேட்லி இன்ட்ரஸ்டேட் டிரான்சாக்ஷன், செப்பரேட்லி ஃபார் ஸ்டேட், புரியுதா? ஒரு ஸ்டேட்டுக்கு இந்த ஸ்டேட்டுக்கு புரியுதா, இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா கன்சாலிடேட் இன்வாய்ஸ் தான். ஆனா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கன்சாலிடேட் இன்வாய்ஸ், இன்னொரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு கன்சாலிடேட் இன்வாய்ஸ், புரியுதா? மொத்தமா வந்து பண்ண முடியாது, ஏன்னா இன்டர்ஸ்டேட்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி இன்கம் போகும்ல. ஸோ கீழே கொண்டு கொடுத்துக்க பாரு, ஃபார் ஈச் இன்டர்ஸ்டேட் B2C taxable supply up to 2,50,000 state wise consolidated revised invoice, புரியுதா? ஒவ்வொரு B2C டிரான்சாக்ஷனுக்கும் கன்சாலிடேட் இன்வாய்ஸ் போட்டுக்கலாம் 2,50,000 குள்ள இருக்கு அப்படின்னா, சரியா? அதே ஒருவேளை அதே இன்டர்ஸ்டேட் B2C taxable supply more than 2,50,000 அப்படின்னா recipient wise இன்வாய்ஸ் போடணும், புரியுதா? அதுக்கப்புறம் for all intrastate B2C taxable supply irrespective of the amount consolidated revised invoice. ஸோ வந்து இன்ட்ராஸ்டேட்ல பண்றீங்கன்னா ஒரே ஒரு கன்சாலிடேட் இன்வாய்ஸ் போதும், இன்டர்ஸ்டேட் பண்றீங்கன்னா ரெண்டா பிரியுது, ஒன்னு less than 2,50,000, இன்னொன்னு more than 2,50,000. ஒருவேளை வந்து more than 2,50,000 இருக்கு அப்படின்னா recipient wise இன்வாய்ஸ் போட்டுக்கணும், less than 2,50,000 இருக்கு அப்படின்னா ஸ்டேட் வைஸ் கன்சாலிடேட் இன்வாய்ஸ் போட்டுக்கணும், புரிஞ்சா? அதுக்கப்புறம் பர்டிகுலர்ஸ் ஆஃப் ரிவைஸ்டு டாக்ஸ் இன்வாய்ஸ். ஸோ ரிவைஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ்ல வந்து என்னென்ன பர்டிகுலர்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நார்மல் தான், சரியா? நேம், அட்ரஸ், சீரியல் நம்பர், கான்சிக்யூட்டிவ் சீரியல் நம்பர், நாட் எக்ஸிடிங் 16 கேரக்டர்ஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் பார்த்தோன்னா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் தி டாக்குமெண்ட், நேம், அட்ரஸ் அண்ட் GST ஆஃப் தி ரெஜிஸ்டர்ட் அண்ட் ஆஃப் தி ரெசிபியன்ட்,
அதுக்கப்புறம் அன்ரெஜிஸ்டர்ட் ரெசிபியன்ட்டோடது, திருப்பி சிக்னேச்சரு இல்லை டிஜிட்டல் சிக்னேச்சரு இல்லை ஆத்தரைஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த மாதிரிலாம் அந்த ரிவைஸ் இன்வாய்ஸில் பர்டிகுலர்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ரிலேஷன் இருக்குது. என்ன சொல்கிறாங்க? LNK Private Limited of Meghalaya engaged in the supply of gift items and repair services provides you the following details. என்ன சொல்கிறாங்க? commencement of the business of supplying goods and services on 1st August. 1st August அப்போ அவங்க வந்து பிஸ்னஸ் வந்து கமென்ஸ் பண்ணுறாங்க. டேர்ன் ஓவர் வந்து 15th August அப்போ 10 lakhs இருக்குது. 5th September அப்போ 20 lakhs இருக்குது. இவங்க வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுமே டீல் பண்ணுறாங்க. சரியா? இப்போ வந்து அவங்க டேர்ன் ஓவர் த்ரெஷோல்ட் லிமிட் என்ன இவங்களுக்கு? அவங்க வந்து 15th August அப்போ லைபிளா இல்லை 5th September அப்போ லைபிளா? 20 lakhs. ஏன் மேகாலயா 20 lakhs? 10 lakhs. மேகா 10 lakhs. மேகாலயா வரும். அந்த எக்ஸாம்ஷன்ல தான் மேகாலயா வரும். மேகாலயாக்கு லிமிட் 20 lakhs. மேகாலயாக்கு 20 lakhs. 20 lakhs. அருணாச்சலம் மேகாலயா சொன்னல. ஆமா, அவங்களுக்குலாம் 10 நாளைக்கு 10 தான்க்கா. அதுல மேகாலயா இல்லக்கா. இங்க பாரு, ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தான் 10 lakhs. மீதி இருக்க எல்லாத்துக்குமே வந்து 20 தான். அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் 4 பேர்ல வந்து மேகாலயா வர மாட்டாங்க. சரியா? சோ வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்ப கிடைச்சிச்சுன்னு பார்த்தோம்னா, அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் மேட் ஆன் 28th September அப்ப. ஆனா அவங்க எப்ப லைபிள்? 5th September அப்பலயே லைபிள். ஆனா அவங்க அப்ளிகேஷன் போட்டது 28th September அப்ளிகேஷன் போடுறாங்க. அது எப்ப கிராண்ட் ஆயிருக்குன்னா வந்து 6th October அப்ப கிராண்ட் ஆயிருக்கு. The company seeks advice as to how it should raise revised tax invoices for supplies made. Is there any specific provision for issuance of revised tax invoices to unregistered customer? புரியுதா? சோ வந்து இப்போ வந்து 3 டேட் இருக்கு. இப்போ ரிவைஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ் வந்து 5th September இருந்து போடணுமா, இல்ல 28th September இருந்து போடணுமா, இல்ல 6th October இருந்து போடணுமா? 5th September. A supplier of both goods and services whose aggregate turnover of the financial year exceeds 20 lakhs is liable to apply for registration within 30 days from the date of becoming liable to registration சொல்லிட்டாங்க. In terms of section 22, since Meghalaya is not a specified category state, applicable threshold limit is 20 lakhs. அது எப்ப கிராஸ் ஆகுது? 5th September கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆன டேட்ல இருந்து 30 டேஸ்க்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க. அப்ளை பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க. Further, while the application is submitted within set period, the effective date of registration is the date on which the person become liable to registration. Otherwise, it is the date of grant of registration. So வந்து அவங்க within 30 daysல பண்ணனால 5th September தான் வந்து effective date. ஒருவேளை அவங்க பண்ணாம இருந்தாங்கன்னா date of grant தான் வந்து registration date இருந்திருக்கும். Every registered person who has been granted registration with effect from a date earlier than the date of issuance of registration certificate to him may issue revised tax invoice within 1 month from the date of issuance of registration certificate in respect of taxable supply affected during this period. மேல பார்த்தோம்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்த டேட்ல இருந்து 1 மந்த்துக்குள்ள ரிவைஸ் இன்வாய்ஸ் வந்து அவங்க போடலாம். ஃப்ரம் தி எப்பல இருந்துனா ஃப்ரம் தி எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் till the date of issuance of registration. Since LNK Private Limited has made the application for registration within 30 days of becoming liable for registration, the effective date of registration becomes the date on which company become liable to registration, that is 5th September. புரிஞ்சுதா? Thus, LNK Private Limited may issue revised tax invoice against the invoices already issued during the period between the effective date of registration and the date of issuance of registration certificate within 1 month from 6th October. இங்க என்ன சொல்றாங்க? The revised tax invoice against the invoice already issued during the period between the effective date of registration and the date of issuance of registration certificate. Effective date அப்ப 5th September. Certificate issue பண்ணது எப்போ? 6th October. So within 1 month from 6th October. அக்டோபர் அன்னைக்கு தானே ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்குது. அதுல இருந்து 1 மாசத்துக்குள்ள அந்த 1 மந்த்துக்கான ரிவைஸ் இன்வாய்ஸ் போட்டுக்கலாம். சரியா? Further, LNK Private Limited may issue a consolidated revised tax invoice in respect of all taxable supply made to unregistered dealers during such period. However, where
In case of interstate supply where the value of supply does not exceed 2.5 lakhs, a consolidated revised invoice may be issued separately in respect of all unregistered recipient located in a state. Intrastate இருந்துச்சுன்னா அவங்க வந்து கன்சாலிடேட் இன்வாய்ஸ் போட்டுக்கலாம். இன்டர்ஸ்டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஸ்டேட் வைஸ் இன்வாய்ஸ் போடணும். அதுக்கப்புறம் அந்த நோ டாக்ஸ் இன்வாய்ஸ் லொகேட் டு பி இஷ்யூட் இஃப் வேல்யூ இஸ் லெஸ் தென் 200 சொல்றாங்கல்ல. இதுல இருந்து ரிமைனிங் சாப்டர்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். 35 pages வரை முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து மீதி பாத்துக்கலாம்.